ओम शांति VCD नंबर 300 300 जयनगर कर्नाटक मुरली डेट 7/12/66 25/12/66 क्लैरिफिकेशन डेट 15/9/2005 15/9/2005। ओम शांति। 7/12/66 का रात्रि क्लास चल रहा था। पहले पेज के मध्य आदि 7/12/66 கிளாஸ் போயிட்டு இருந்தது. बात चल रही थी भगवान वाच है मामेकम याद करो। பேச்சு போயிட்டு இருந்தது. பகவான் சொல்லியிருக்காங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. मैं ही पतित पावन हूँ। பகவான் சொல்றாங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, நான் தான் பதித்த பாவன் ஆயிருக்கிறேன். कृष्ण पतित पावन नहीं है। கிருஷ்ணர் பதித்த பாவன் இல்ல. भगवान को गाइड लिबरेटर कहा जाता है। பகவானுக்கு கைடு லிபரேட்டர்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்ன வழிய காட்டக்கூடியவங்க, விடுதலை பண்ணக்கூடியவங்க. अब गाइड किसको करेंगे? இப்போ யாருக்கு வழிய காமிப்பாங்க? पवित्र आत्माओं को गाइड करेंगे या पवित्र आत्माओं को गाइड करेंगे? இப்ப யாரு தூய்மையான ஆத்மாக்களோ அவங்களுக்கு வழிய காமிப்பாங்களா, இல்லன்னா தூய்மை இல்லாத ஆத்மாக்களுக்கு வழிய காமிப்பாங்களா? जो अपवित्र आत्माएं हैं उनको गाइडेंस देते हैं। யாரு अपवित्रமான ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வழிய காட்டுறாங்க. सबको कहते हैं पवित्र बनने के लिए कि देह के धर्म छोड़ो। எல்லாருக்குமே தூய்மை ஆகிறதுக்காக சொல்றாங்க, என்னன்னா தேகத்தினோட தர்மத்தை விட்டுடுங்க. देह और देह के धर्म छोड़ो। தேகம் மற்றும் தேகத்தினோட தர்மத்தை விட்டுடுங்க. कौन सा धर्म पकड़े? எந்த தர்மத்தை பிடிச்சுக்கிறது? आत्मा का धर्म पकड़ो। ஆத்மாவினோட தர்மத்தை பிடிச்சுக்கோங்க. तो जब कहा जाता है घर का सुधार तो सारे विश्व का सुधार होगा। எப்போ சொல்லப்படுகிறதோ, இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா வீடை வந்து திருத்தணும். அதுக்கு பிறகு உலகமே திருந்து போயிடும். पहले घर का सुधार फिर पर का सुधार। ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா முதல்ல வீடை மாத்தணும், அப்படின்னா திருத்தணும். அதுக்கு பிறகு மத்தவங்கள மாத்துற விஷயம் இருக்கு. அப்படின்னா திருத்துற விஷயமாச்சு. அப்போ புத்தியில என்ன வருது? ஃபர்ஸ்ட் தேகத்தினோட வீடு என்ன இருக்குதோ அது நினைவு வருதா? தேகத்தினோட வீட்டுல இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஞாபகம் வருதா ஃபர்ஸ்ட்? இல்லன்னா ஆத்மாவினோட வீடு என்ன இருக்குதோ அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதா? आत्माओं का घर परिवार भी है कोई? ஆத்மாக்கு கூடயும் வீடு பரிவாரம் ஏதாவது இருக்குதா? குடும்பம் பரிவாரம்ன்றது ஏதாவது இருக்குதா? लास्ट जन्म में जो देह मिली उसे देह का घर परिवार वाले ही याद आते हैं। இல்லன்னா லாஸ்ட் ஜென்மத்துல எங்க தேகம் கிடைச்சிருக்குதோ அந்த தேகத்தினோட பரிவாரத்தினர்களே நினைவுக்கு வராங்களா? पहले घर का सुधार, ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்? வீட திருத்தணும். फिर पर का सुधार। तो क्या பிறகு மத்தவங்கள திருத்தணும். क्या समझा जाए? இதுக்கு அர்த்தம் என்ன நினைச்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? घर वालों का सुधार तो घर वाले कौन हुए? இப்போ வீட்டுல இருக்கக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் இவங்க தான் சேஞ்ச் ஆகணும்ன்ற விஷயம் வந்தது இல்லையா? அப்போ எந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க?
வீட்டினோட மெம்பர்ஸ் ब्राह्मण परिवार के घर वाले हुए। யாரோ சொல்றாங்க பிராமண பரிவாரத்தினர்கள். பாபா கேக்குறாங்க பிராமண பரிவாரத்தினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிட்டாங்களா? माताओं की बुद्धि कहाँ लगी रहती है? மாதாக்களோட புத்தி எங்க இருக்குது? எங்க இருக்கும்? हैं? बच्चों में घर वालों में बुद्धि लगी रहती है। குழந்தைகள்ல வீட்ல இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள புத்தி இருக்கோ இல்லையா மாதாக்கள்து. तो कौन से घर वालों में बुद्धि लगी रहती है? அப்போ பாபா கேக்குறாங்க எந்த வீட்ல இருக்கக்கூடியவங்கள புத்தி ஈடுபட்டு இருக்குது? देह के घर वालों में कि आत्मा के घर वालों में? தேகத்தினோட வீட்ல இருக்கக்கூடியவங்கள் தான், இல்லன்னா ஆத்மாவினோட வீட்ல இருக்கக்கூடியவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள இருக்குதா புத்தி? आत्मा के घर वालों। ஆத்மாவினோட வீட்ல இருக்கக்கூடியவங்களா அப்படின்னா ஆத்மாவினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆத்மிக் ரிலேட்டிவ்ஸ் ஆன்மீக ரிலேட்டிவ்ஸ் இவங்கள இருக்குதா புத்தின்னு கேக்குறாங்க. तो पवित्र आत्माओं को ले जावेंगे। அப்ப பாபா சொல்றாங்க தூய்மையான ஆத்மாக்களை அழிச்சிட்டு போகுவாங்க. इसके लिए कहते हैं देह और देह के संबंधों को छोड़ो। இதுக்காக என்னன்னு சொல்றாங்கன்னா தேகம் மற்றும் தேகத்தினோட உறவுகள் என்ன இருக்குதோ அதை விட்டுடுங்க. अपने को आत्मा निश्चय करेंगे तो पावन बन जाएंगे। உங்களை ஆத்மா நிச்சயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாவன ஆகுவீங்க. क्या निश्चय करते हैं अपन को? உங்களை என்ன நிச்சயம் பண்ணிக்கிறீங்க? आत्मा। ஆத்மா. 24 घंटे में आत्मा निश्चय रहता है कि देह का निश्चय रहता है? 24 மணி நேரம் ஆத்மா என்ற நிச்சயம் இருக்குதா இல்லன்னா தேகமாகி இருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்குமா? இருக்குதா? देह का निश्चय रहता है तो देह के संबंधी याद आते रहेंगे। தேகமன்னா நினைச்சிட்டு இருக்கிறோம், நிச்சயம் பண்ணிருக்கோம், அதனாலதான் தேகத்தினோட உறவினர்களினோட நினைவு வருது. आत्मा का निश्चय अगर ज्यादा होगा ஆத்மாவினோட நிச்சயம் ஒருவேளை அதிக இருந்ததுன்னா तो आत्म के संबंधी 84 जन्मों में कौन कौन हमारे नजदीक हैं? அப்போ ஆத்மாவினோட உறவினர்கள் 84 ஜென்மங்கள்ல யார் யாரு நமக்கு கிட்ட இருப்பாங்களோ वो याद அது ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. ये हिसाब किताब जो है இந்த கணக்கு வழக்கு என்ன இருக்குதோ वो चुकतू करके फिर वापस जाना है। அதெல்லாமே தீர்த்துட்டு திரும்பி போகணும். कितने जन्मों का हिसाब किताब है? இப்போ கணக்கு வழக்குன்னா பாபா கேக்குறாங்க எத்தனை ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு இருக்கு? 63 जन्मों का जो हिसाब किताब है 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு இருக்கு. किसके साथ? யார் கூட? देह के साथ तो हिसाब किताब इस जन्म का है। தேகத்தினோட கணக்கு வழக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல இருக்குது. लेकिन आत्मा का हिसाब किताब पिछले 63 जन्मों का है। ஆனா ஆத்மாவினோட கணக்கு வழக்கு என்ன இருக்குதோ அது லாஸ்ட் 63 ஜென்மங்கள்து இருக்குதா? जब जब आत्मा ने देह भान धारण करके எப்பெல்லாம் ஆத்மா தேகாபிமானத்தை தாரண பண்ணி देह धारण की தேகத்தை தாரண பண்ணச்சோ तो 63 जन्मों का भी हिसाब किताब है ना। அப்போ 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு கூட இருக்குது இல்லையா? तो जिन जिन आत्माओं के साथ जो हिसाब किताब धारण किया है இப்போ எந்தெந்த ஆத்மாக்கள் கூட அந்த ஒரு கணக்கு வழக்குன்றது தாரண பண்ணிருக்கீங்க वो सब चुकतू करना पड़े। கணக்கு வழக்குன்றது இருந்தது இல்லையா, அதெல்லாமே இப்போ தீர்த்துக்கணும்னு சொல்றாங்க. पुरानी दुनिया का विनाश नई दुनिया की स्थापना हो रही है। பழைய உலகத்தினோட விநாசம் பிறகு புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. तो पुरानी दुनिया के जो भी संबंध जोड़े हैं அப்போ பழைய உலகத்தினோட ஏதெல்லாம் சம்பந்தங்களை இணைச்சிருக்கீங்களோ और जो भी हिसाब किताब जोड़े हैं वो सब खत्म होने वाले हैं। பிறகு ஏதெல்லாம் கணக்கு வழக்க நீங்க இணைச்சிருக்கீங்களோ அதெல்லாமே முடிய போகுது. हम बाप को याद करते हैं।
நாம அப்பாவை நினைவு செய்றோம். जब हम बाप को याद करते हैं तो ही माया भुलाई देती है। எப்ப நம்ம அப்பாவை நினைவு செய்றோமோ அப்பதான் மாயா மறக்க வச்சிடுது. हैं? ये क्या बात हुई? बाप को याद करते हैं तो बाप से संबंध जुड़े। இது என்ன விஷயமா இருக்குது? அப்பாவை நினைவு செய்றோம்னா அப்பா கூட அந்த கணக்கு வழக்கு என்றது ஏற்படணும், இந்த தொடர்பு என்றது ஏற்படணும். लेकिन माया ஆனா மாயா भुलाई देती है। माया एक है या अनेक है? மறக்க வச்சிடுது. பாபா கேக்குறாங்க, மாயா ஒரு ஒரு பர்சனாலிட்டியா இல்லன்னா நிறைய பேரா? एक है। ஒரு மாயாவா? மாயா என்னோட ரூபம் ஒரே ஒரு ரூபமான்னு கேக்குறாங்க. 63 जन्मों में जहाँ जहाँ हमने बुद्धि भटकाई है 63 ஜென்மங்கள்ல எங்கெல்லாம் நம்ம புத்தி யோகத்தை அலைய வச்சோமோ वो सब माया का रूप होता है। அது எல்லாமே மாயாவினோட ரூபமாகி இருக்கும். माया भुलाई देती है। भारत का योग मशहूर है। மாயா மறக்க வச்சிடுது. பிறகு இந்த பாரத்தினோட யோகம் என்னமோ அது என்னன்னா ஃபேமஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க, புகழ் பெற்றதா இருக்குது. जब कोई बीमार पड़ते हैं இப்போ ஒருத்தர் நோயாளி ஆயிடுறாங்க. அப்படி என்ன உடம்பு சரி இல்லாம ஆயிடுது ஒருத்தருக்கு. तो अंत में அப்போ கடைசியில उनको ऑक्सीजन का गैस चढ़ाया जाता है। அப்போ அவங்களுக்கு லாஸ்ட்ல என்ன செய்யப்படுகிறது? ஆக்சிஜனினோட அந்த சிலிண்டர் இருக்கும் இல்லையா, அத வைப்பாங்க. ऑक्सीजन के ऊपर चलते रहते हैं। ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, அது மூலமா அவங்களோட வேலை நடந்துட்டு இருக்கும். अभी भारत का भी यही हाल है। இப்போ பாரத்தினோட நிலைமை கூடயும் இப்படிதான் இருக்குது. आखिरी श्वास ले रहा है। அது எப்படின்னா கடைசி மூச்சை வாங்கிட்டு இருக்குது, எடுத்துட்டு இருக்கு, விட்டுட்டு இருக்குது. अभी उसको सिलेंडर चढ़ाया हुआ है। இப்போ இதுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வைக்கப்பட்டிருக்குது. इसको யாருக்கு? भारत को। பாரத்க்கு. बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க, अभी अमृत पियो இப்போ அமிர்தத்தை குடிங்க, और विष छोड़ दो। பிறகு விஷத்தை விட்டுடுங்க. अभी देखो विष को मांगते रहते हैं। இப்ப பாருங்க விஷத்தை கேக்குறாங்க. हम पवित्र बनना चाहते हैं, நாம தூய்மை ஆகணும்னு இருக்கிறோம், वो विष मांगते रहते हैं। அவங்க விஷத்தை கேட்டுட்டே இருப்பாங்க, விஷம் கேட்பாங்க. सतयुग में तो वाइसलेस दुनिया थी। சத்யுகத்துல வைஸ்லெஸ் வேர்ல்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா நிர்விகாரி உலகம் இருக்கும். जो वाइसलेस दुनिया थी वो योग बल से बनी। இப்போ நிர்விகாரி உலகம் என்ன இருக்குதோ அது யோக பல மூலமா ரெடி ஆச்சு. अभी भी देखो योग बल से क्या नहीं हो सकता है। இப்போ பாருங்க யோக பல மூலமா என்ன ஆகாது? चित्रों पर समझने की यहाँ रोज प्रैक्टिस करनी चाहिए। பாபா சொல்றாங்க சித்திரங்களை பத்தி சொல்ற பிராக்டிஸ் தினமும் இங்க செய்யணும்னு சொல்றாங்க. उन्नति भी बहुत होगी। அதுல இப்போ சித்திரங்களை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு பிராக்டிஸ் டெய்லி பண்ணணும். அதனால உயர்வு கூடயும் ஏற்படும். बहुत चित्र है, त्रिमूर्ति पर भी समझ सकते हैं। நிறைய சித்திரங்கள் இருக்குது, திரிமூர்த்தி பத்தியும் புரிஞ்சுக்கலாம். सारी हिस्ट्री ज्योग्राफी त्रिमूर्ति में आ जाती है। முழு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்றது திரிமூர்த்தியில வந்துடுது. ऐसे ऐसे प्रैक्टिस करने से मुझको खुल जाएगा। இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுனால இப்போ பேச்சு என்ன இருக்குதோ அப்படின்னா ஸ்பீச் கொடுக்கறது வந்துடும்னு சொல்றாங்க. और रूहानी सर्विस के लायक बन जाएंगे। பிறகு ரூஹானி அப்படின்னா ஆன்மீக சர்வீஸ் பண்றதுக்காக தகுதி அவர்களாகி ஆயிடுவீங்க.
अपनी भी தகுந்தவர்களாகி ஆயிடுவீங்க. उन्नति कर सकेंगे, உங்களோட உயர்வை நீங்க பண்ணிக்கலாம். औरों की भी उन्नति के निमित्त बनेंगे. மற்றவங்களோட முன்னேற்றத்துக்காக கூடயும் நீங்க நிமித்த ஆகுவீங்க. மற்றவங்களோட முன்னேற்றம் கூடயும் நீங்க செய்ய முடியும் உங்களால. और साथ साथ भूतों को भी भगावेंगे. அது கூட இந்த பூதங்கள் என்ன இருக்குதோ இத கூடயும் துரத்துவீங்க. बाबा जब बाहर जावेंगे பாபா எப்போ வெளியில போகுவாங்க तो कभी किसी को अलाउ नहीं करेंगे. அப்போ யாரையும் கூடயும் அனுமதி அலோவ் பண்ண மாட்டாங்க. काहे के लिए? बाहर वालों से मिलने के लिए कभी किसी को அனுமதி என்றது கொடுக்க மாட்டாங்க. இப்போ வெளியில இருக்கக்கூடியவங்கள अलाउ नहीं करेंगे. அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. करेंगे हैं? हैं? माँ का पार्ट है ना. அம்மாவினோட பார்ட்டா இருக்குது இல்லையா? माँ कहाँ पार्ट बजाती है? அம்மா எங்க பாட்ட செய்வாங்க? अंदर ही तो पार्ट बजाती है. हाँ, कभी कभी बाहर जाना पड़ता है तो உள்ளதானே பாட் செய்வாங்க. சில டைம்ல வெளியில போகிற வேலை இருந்தது, அப்போ போயிட்டு இருந்தாங்க. अब आगे के लिए बताया இப்போ வருங்காலத்துக்காக சொன்னாங்க. कि बाबा जब बाहर जावेंगे அப்படின்னா அந்த நேரத்துல பிரம்ம பாபாவோட டைம்ல இந்த விஷயத்த சொன்னாங்க வருங்காலத்துக்காக. பாபா எப்போ வெளியில போவாங்களோ कभी जब जब बाहर जावेंगे எப்போ வேணாலும் ஆயிருக்கலாம். எப்பெல்லாம் பாபா வெளியில போகுவாங்களோ कभी भी எப்பவுமே बाहर वालों को अलाउ नहीं करेंगे. வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. दिन प्रतिदिन स्ट्रिक्ट होते जाएंगे इस बात में है? बाहर वालों से मिलने जुलने में எப்படின்னா நாளுக்கு நாள் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே போகுவாங்கன்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துலன்னா வெளியில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சந்திக்கிறது दिन प्रतिदिन स्ट्रिक्ट होते जाएंगे. இந்த விஷயத்துல எல்லாம் என்ன ஆயிடும்னா டே பை டே நாளுக்கு நாள் இந்த விஷயங்கள்ல எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே போகுவாங்க. क्यों ஏன் क्यों स्ट्रिक्ट होते जाएंगे? ஏன் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே போகுவாங்க? हैं? बाप बच्चों से बात करते हैं, அப்பா குழந்தைகள் கூட பேசுவாங்களா? बच्चों से मिलते हैं குழந்தைகள் கூட சந்திப்பாங்களா? और दुनिया वालों से नहीं मिलेंगे. பிறகு உலகத்தினர் கூட சந்திக்கிறது இல்லையான்னு கேக்குறாங்க. हैं? एक तो दुनिया वाले पहचानते नहीं है ஒண்ணு உலகத்தினார் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது இல்ல, तो मिलने से कोई खास फायदा नहीं. அப்போ சந்திக்கிறதுனால விசேஷமான லாபம் ஒண்ணும் இல்ல. और दूसरी இன்னொரு விஷயம், वो आकर के அவங்க வந்து वाइब्रेशन खराब करेंगे. வைப்ரேஷன்ஸ கெடுத்துவாங்க. इसलिए बाप थोड़े थोड़े बच्चों के आगे मिलते हैं. அதனாலதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க. अगर कोई आकर के बकवास करने लगे, ஒருவேளை யாராவது வந்து வீணா பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா तो ठीक नहीं होगा. அது சரி இருக்காது. कोई अगर वाद विवाद आकर के करें बाई चांस, பாபா சொல்றாங்க இப்ப யாராவது வந்து பை சான்ஸ் வாக்குவாதத்தை பண்றதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்க, तो उनसे वाद विवाद नहीं करना है. அப்ப அவங்க கூட வாக்குவாதத்தை பண்ணக்கூடாது. बच्चों को सब सब्जेक्ट्स में होशियार होना चाहिए. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ல கூடயும் புத்திசாலி ஆகணும். दिन प्रतिदिन उन्नति को पाना चाहिए. बहुत सेंटर
நாளுக்கு நாள் உயர்வு உயர்வா அடையணும். ऐसे हैं जो ब्राह्मणी बदली हो जाती है. இப்போ சில சென்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னா பிராமணியன்னா இப்போ இன்சார்ஜ் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருவேளை சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா तो जिज्ञासु लूले लगड़े वो पड़ते हैं. அப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா கை இல்லாதவங்களாகி இல்லைன்னா நொண்டியாகி ஆயிடுறாங்க. बाबा क्या चाहते हैं? பாபா என்ன விருப்பப்படுறாங்க? ब्राह्मणी के आधार पर चलने वाले स्टूडेंट्स न हो. பிராமணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதாரத்தின் மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி இருக்கக்கூடாது, அவங்க மேல ஆதாரித ஆகி இருக்கக்கூடாது, டிபெண்டட் ஆகி இருக்கக்கூடாது. किसका आधार पकड़े? யாரோட ஆதாரத்தை பிடிச்சுக்கணும்? बाबा का आधार पकड़े. बाबा की मुरली का आधार पकड़े. பாபாவோட ஆதாரம் எடுத்துக்கணும், பாபாவினோட முரளினோட ஆதாரத்தை எடுத்துக்கணும். मुरली को न पकड़, முரளிய பிடிச்சுக்காம बाबा को न पकड़, பாபாவை பிடிச்சுக்காம कहाँ लटक पड़ते हैं? எங்க போய் மாட்டிக்கிறாங்க? ब्राह्मणी में लटक पड़ते हैं. பிராமணியர் இருக்காங்க இல்லையா, இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ऐसे लूले लगड़े नहीं बनना है. அப்ப பாபா சொல்றாங்க இப்படி கை இல்லாதவங்களாகி இல்லைன்னா நொண்டி ஆக கூடாது. लूले मन லூலேன்னா கை இல்லாதவங்களுக்கு சொல்வாங்க. ब्राह्मणी अगर चली जाए பிராமணி ஒருவேளை போயிட்டாங்கன்னா तो सहयोग देना. क्या करेंगे? சயோகம் கொடுக்கறது, உதவி செய்யறது என்ன செய்வாங்க? நிறுத்திடுவாங்க. लूले को हाथ नहीं होता है. இப்போ லூலா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கை இருக்காது. भुजा होती नहीं या टूटी हुई होती है. அவங்களுக்கு புஜா இருக்கிறது இல்லைன்னா அது உடைஞ்சிருக்கும். तो भुजा माना புஜான்னா सहयोगी. புஜான்னா ஹெல்ப்பர். ब्राह्मणी चली गई பிராமணி போயிட்டாங்க, तो सहयोग देना बंद. அப்போ உதவி செய்யறது நிறுத்திட்டாங்க. तो क्या हो गए? அப்போ என்ன ஆயிட்டீங்க? लूले हो गए. கை இல்லாதவங்க ஆயிட்டீங்க. कोई लगड़े हो जाते हैं. சில பேரு நொண்டி ஆயிடுறாங்க. ब्राह्मणी से जब तक दृष्टि मिल रही है तो फोर्स आता है. எப்ப வரைக்கும் பிராமணி இடமிருந்து திருஷ்டி கிடைச்சிட்டு இருக்குது அப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. जैसे गुब्बारे में गैस भर जाती है. எப்படி ஒரு கேஸ் பலூன்ல இந்த கேஸ நெருப்புவாங்க இல்லையா, அப்படி ब्राह्मणी ट्रांसफर हो जाती है. பிராமணி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்கன்னா तो हवा निकल जाती है. அப்போ அதுல என்னன்னா தைரியமே போயிடும். फिर क्या होता है? பிறகு என்ன பண்றாங்க? साथ की दौड़ में दौड़ना बंद कर देते हैं. அங்க உல்லாசம் என்றது போயிடுது. பிறகு என்ன செய்யறாங்கன்னா புருஷார்த்தத்துல என்ன ஓடணுமோ அந்த இதுல போக மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. புருஷார்த்தத்துல जैसे लगड़े हो जाते हैं. நொண்டி ஆயிடுறாங்க, நொண்டி ஆகிற போல ஆயிடுறாங்க. बच्चे अगर फुर्त हो जावे तो समझाना सीख जाएंगे. இப்போ குழந்தைகள் ஒருவேளை ஷார்ப் ஆயிட்டீங்கன்னா அப்போ புரிய வைக்கிறதுல தீவிரமாயிடுவீங்க. खुद भी समझू बने. சுயம் கூடயும் நீங்க புத்திசாலி ஆகணும். फिर ऐसे नहीं कहेंगे कि हमको फलानी ब्राह्मणी चाहिए. பிறகு இப்படி சொல்ல மாட்டீங்க நமக்கு குறிப்பிட்ட சிஸ்டர் தான் வேணும். ब्राह्मणी के आधार लेकर के बैठ जाते हैं. ஸோ அந்த சிஸ்டர், இந்த இன்சார்ஜ் சிஸ்டரினோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்துடுறாங்க. तो मुख्य है सीढ़ी का चित्र. அப்போ முக்கியமானது சிடி பிக்சரா இருக்குது, அப்படின்னா ஏணி படம் சித்திரம். लक्ष्मी नारायण का चित्र बाबा ख्याल कर रहे हैं कि लक्ष्मी नारायण का चित्र छपावे. பாபா சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க லக்ஷ்மி நாராயணனோட சித்திரத்தை ரெடி பண்ணணும், பிரிண்ட் பண்ண வைக்கணும்.
से की वाणी है? எந்த வருஷத்தினோட வாணியா இருக்குது? 7/12/66 की रात्रि क्लास। 7/12/66 नाइट क्लास। तो बाबा ख्याल कर रहे हैं कि लक्ष्मी नारायण का चित्र छपावे। அப்போ பாபா சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க, லக்ஷ்மி நாராயணனோட சித்திரத்தை பிரிண்ட் பண்ணணும். माने उस समय तक அப்படின்னா அந்த நேரம் வரைக்கும் लक्ष्मी नारायण का चित्र बना है लेकिन छपा அந்த நேரம் வரைக்கும் எப்படின்னா லக்ஷ்மி நாராயணனோட சித்திரம் என்னமோ தயாராச்சு, छपा नहीं था। தயார் என்னமோ பண்ணிருந்தாங்க, ஆனா பிரிண்ட் ஆகல. 3 फुट बाई 4 फुट की साइज में हम छपा सकते हैं। 3 அடி பை 4 அடினோட சித்திரத்தை நம்ம தயார் பண்ணலாம், चित्र பிரிண்ட் பண்ண வைக்கலாம். छपे तो कोई न कोई दाग पड़ेंगे। இப்போ சித்திரம் ஒருவேளை பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா யாராவது முழிச்சுப்பாங்க, छपाने वाले में कोई दाग पड़ेंगे। तो बाबा பிரிண்ட் பண்ண வைக்க கூடியவங்க கூட ரெடி ஆயிடுவாங்க யாராவது. लिख देंगे अच्छा करके छपाओ। பாபா எழுதிடுவாங்க, சரி பிரிண்ட் பண்ண வைங்க. तो प्रदर्शनी डिपार्टमेंट की बुद्धि चलनी चाहिए। அப்போ இந்த கண்காட்சியினோட டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இவங்களோட புத்தி ஓடணும்னு சொல்றாங்க, நடத்தணும். बुद्धि में जिनके बैठा होगा वही समझा सकेंगे। யாரோட புத்தியில உட்கார்ந்து இருக்குமோ அவங்க தான் புரிய வைக்க முடியும். அப்படின்னா அவங்களால தான் புரிய வைக்க முடியும். कौन कौन से चित्र जरूरी है? எந்தெந்த சித்திரம் அவசியமா இருக்குது? छपाए भी सकते हैं। இப்போ இந்த சித்திரத்தை பிரிண்ட் கூடயும் பண்ண வைக்கலாம். चित्र तो बहुत छपाने पड़े। சித்திரம் என்னமோ நிறைய பிரிண்ட் பண்ண வைக்க வேண்டியதாகி இருக்கும். ये तो बाबा समझेंगे कोई सेंसिबल बच्चे नहीं है। இல்லன்னா பாபா என்ன நினைச்சுப்பாங்க, இப்போ சென்சிபிள் குழந்தை இல்ல, புத்திசாலி குழந்தை இல்ல. बाबा कहे कि मुख्य जरूरी जरूरी छोटे छोटे चित्र है। பாபா சொல்றாங்க சென்சிபிள் குழந்தைகள் இல்லன்னு நினைச்சுப்பாங்க. பாபா சொல்றாங்க முக்கிய சின்ன சின்ன சித்திரங்கள் என்ன இருக்குதோ सेंटरों को भी मिल जावे அது சென்டர்ஸ்க்கு கூடயும் கிடைச்சிடுதுன்னா तो वो भी सीखे। அப்ப அவங்க கூடயும் கத்துக்குவாங்க. समझाने वाले आइडिया भी दे सकते हैं। யாரு புரிய வைக்கிறாங்களோ அவங்க ஐடியாவை கூடயும் கொடுக்கலாம். बाबा பாபா ये चित्र होने चाहिए। பாபா இந்த சித்திரங்கள் எல்லாமே இருக்கணும். नंबरवार चित्र है, बाबा लिखेंगे। நம்பர் வாரான சித்திரங்கள் இருக்குது, பாபா எழுதுவாங்க. छोटे सेंटर्स के लिए छोटे चित्र बनाओ। சின்ன சென்டர்ஸ்க்காகி சின்ன சித்திரங்களை உருவாக்குங்க. और बड़े सेंटर्स के लिए बड़े ट्रांसलाइट के बना सकते हैं। பிறகு பெரிய சித்திரங்கள், இப்போ பெரிய சென்டருக்காக பெரிய டிரான்ஸ்லைட் சித்திரங்களை ரெடி பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்லைட் சித்திரங்கள் எப்படி இருக்கும்னு அது தெளிவா தென்படும். प्रदर्शनी कमेटी का ख्याल चलता रहना चाहिए। இந்த பிரதர்ஷினி கமிட்டிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிளான் போயிட்டே இருக்கணும். दिल्ली में सुदर्शन बच्चा बहुत अच्छा है। டெல்லியில ஸ்வதர்ஷன் குழந்தை இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன क्या नाम दिया? என்ன பேரை கொடுத்தாங்க? सुदर्शन माना ஸ்வதர்ஷனா बाकी आत्मा का दर्शन करने वाला। சுயமினோட ஆத்மாவை பத்தி பாத்துக்கிறவங்க, தரிசனம் பண்ணிக்க கூடியவங்க. की बुद्धि बहुत अच्छी है। அவங்களோட புத்தி ரொம்ப நல்ல புத்தியா இருக்கு. बुद्धि अच्छी है तो चित्रों पर भी ध्यान देना चाहिए। புத்தி நல்லா இருக்குதுன்னா சித்திரங்கள் மேல கூடயும் கவனத்தை செலுத்தணும். समझेंगे अच्छे बाबा के मददगार हैं। பாபா புரிஞ்சுப்பாங்க, நல்ல பாபாவினோட ஹெல்பர்ஸ் ஆயிருக்காங்க. दिल पर भी चढ़ेंगे। மனசுல கூடயும் அவங்க ஏறுவாங்க. रोज चित्रों पर अभ्यास करके समझो। பாபா சொல்றாங்க தினமும் என்ன செய்யணும்னா இந்த சித்திரங்களை பத்தி பயிற்சி பண்ணி கத்துக்கோங்க. ये शरीर भी बहुत वैल्यूबल है। இந்த சரீரம் கூடயும் ரொம்ப வேல்யூபிள் ஆனது.
जहाँ तक जीना है எங்க वரைக்கும் உயிரோட இருப்போமோ ज्ञानामृत पीना है। ஞான அமிர்தத்தை குடிச்சிட்டு இருக்கணும். कोई लूला भी हो, लंगड़ा भी हो, இப்போ ஒருத்தருக்கு கால் இல்ல, இல்லனா கை இல்ல, ये सब कमाई कर सकते हैं। இப்போ கை இல்ல, பிறகு நொண்டியா இருக்காங்க, யார் வேணும்னாலும் சம்பாதிக்கலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். अपने भविष्य के लिए कमाई है, भले सोया पड़ा हो। இது வருங்காலத்துக்காக சம்பாத்தியமா இருக்குது, பலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. उठ नहीं सकता है, இப்போ படுத்திருக்காங்க, ஏஞ்சி உட்கார முடியறது இல்ல, ஏஞ்சிக்கிறதுக்கு ஆகிறது இல்ல. तो भी मुरली पढ़नी चाहिए। ஆனாலும் முரளிய படிக்கணும். क्या? என்ன? लेटे लेटे भी मुरली पढ़नी चाहिए, சாஞ்சு இருக்கிறப்பவே முரளிய படிக்கணும், मुरली सुननी चाहिए। முரளி கேட்கணும். क्लास करने के लिए उल्लास होना चाहिए। கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக உல்லாசம் இருக்கணும். कोई बीमार हो तो उनको जाकर के गीता सुनानी चाहिए। இப்ப யாரோ இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு போய் கீதாவை சொல்லணும், படிச்சு சொல்லணும். शिव बाबा कहते हैं मामे कम याद करो तो சிவபாபா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे। அப்போ நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆயிடுவீங்க. ऐसे ऐसे बच्चों को सर्विस का शौक होना चाहिए। இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ற ஒரு ஷாக் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்றாங்க, ஆர்வம் இருக்கணும். ये जयपुर में तिलक नगर वाला सेंटर है। யார் இப்போ எழுதிருக்காங்க இதுல, ஜெய்ப்பூர்ல திலக் நகர் சென்டர் என்ன இருக்கு, उसमें जयपुर के साथ அதுல ஜெய்ப்பூர் கூட जयपुर के साथ 4 नवंबर भी लिखना है, क्योंकि आजकल वहाँ नवंबर सिस्टम चालू हुई है। ஜெய்ப்பூர் கூட அந்த நவம்பர் கூடயும் எழுதணும்னு சொல்றாங்க. ஏன்னா இன்றைய டைம்ல அங்க நவம்பர் என்ற ஒரு சிஸ்டம் கூடயும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. बात का ध्यान रहे। இந்த விஷயத்த மேல கவனத்தை செலுத்துங்க, கவனமா வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. अगला रात्रि क्लास है நெக்ஸ்ட் நைட் கிளாஸ் ஆயிருக்கு 25 दिसंबर 1966 का। बच्चे योग में बहुत मुझते हैं। 25/12/66 முரளி பாபா சொல்றாங்க, குழந்தைகள் யோகத்துல ரொம்ப குழம்பி போகுறீங்க. என்ன? यहाँ कोई है जो मुझते हैं? இங்க யாராவது இருக்காங்களா? கன்ஃபியூஸ் ஆகுறவங்க யாராவது இருக்காங்களா? है? योग में मुझते हैं कोई? யோகத்துல யாராவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? नहीं मुझते। கன்ஃபியூஸ் ஆகுறது இல்லையா? अमृत वेले அமிர்த் வேலா, அமிர்த் வேலைல है? अमृत वेले भी मुझते हैं। அமிர்த் வேலைல கூடயும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சுன்னா, कि योग अच्छी चीज नहीं है। யோகம் என்றது நல்ல பொருள் இல்ல. मुझते हैं माना குழம்பி போகிறீங்கன்னா योग अच्छी चीज नहीं है। யோகம் என்றது நல்ல பொருள் இல்ல. अच्छी चीज है याद। நல்ல பொருள் எதுன்னா நினைவு. कोई चीज अच्छी लगती है तो उसकी याद आती है। இப்போ ஏதோ ஒரு பொருள் நல்லதா இருக்குதுன்னா அதோட ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. जब भी आँख खुल जाएगी, எப்போ கண்ணு ஓபன் ஆயிடுதோ, सोते सोते बाई चांस आँख खुल जाए तो याद। இப்போ தூங்குறப்போ பை சான்ஸ் கண்ணு ஓபன் ஆயிடுச்சுன்னா அப்போ நினைவு, जो अच्छी लगेगी उसकी याद आएगी। யார பார்த்தா பிடிக்குமோ அவங்களோட நினைவு வரும். तो याद अक्षर अच्छा है। அதனால நினைவுன்ற ஒரு வார்த்தை
அந்த ஒரு விஷயம் என்ன இருக்குதோ அது நல்ல விஷயமா இருக்கு. योग छोड़ देना चाहिए. நினைவு என்ற வார்த்தை நல்ல விஷயமா இருக்குது. யோகம் என்றது விட்டுடணும். इसलिए बाप कहते हैं मुझे याद करो. அதனாலதான் அப்பா சொல்றாரு என்ன நினைவு செய்யுங்க. इस ज्ञान मार्ग में जास्ती पूछ पाछ नहीं होना चाहिए. இந்த ஞான மார்க்கத்துல ரொம்ப கேக்குறது செய்யறதெல்லாம் இருக்க கூடாது. கேக்குறது சொல்றதெல்லாம் இருக்க கூடாது அதிகம். बाप से 1 सेकंड में जीवन मुक्ति का वर्षा मिल सकता है. அப்பாவிடம் இருந்து ஒரு செகண்ட்லயே ஜீவன் முக்தியினோட சொத்து கிடைக்கலாம். कब? எப்போ? कि बच्चा बाप के पास आवे. குழந்தை எப்போ அப்பா கிட்ட வருதோ और आते ही वर्षे का हकदार बन जाए. வந்த உடனே அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாகி ஆயிடணும். यहाँ तो है ही एक बाप के बच्चे. இங்க இருக்கிறதே ஒரு அப்பாவினோட குழந்தைகள். बाप है स्वर्ग का रचयिता. அப்பா இருக்காங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான், படைப்பவர். जब स्वर्ग का रचयिता है तो जरूर उनसे स्वर्ग की वारसाई मिलेगी. அவங்க ஸ்வர்கத்துக்கு படைப்பவர்னா கண்டிப்பா அவங்க இடமிருந்து ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும். रचयिता साकार में होता है या निराकार में होता है? என்ன சொன்னாங்க? இப்போ படைப்பவர் சாகாரத்துல இருப்பாங்களா இல்லன்னா நிராகாரத்துல இருப்பாங்களா? रचना उस चीज की जाती है जो पहले न हो. படைப்பு யாருது எதை படைக்கப்படுகிறதுன்னா எந்த பொருள் முன்னாடி இருக்கலையோ அத படைப்பாங்க. तो अभी तो नरक की दुनिया है, स्वर्ग तो है ही नहीं. இப்போ நரகத்தினோட உலகமா இருக்குது, ஸ்வர்கம் ஒண்ணும் இல்ல. तो नरक की दुनिया में आकर के स्वर्गीय संगठन रचते हैं. அப்போ நரகத்தினோட உலகத்துல வந்து ஸ்வர்கத்தினோட இந்த சங்கடனைய உருவாக்குறாங்க. वो संगठन पहले नहीं होता, फिर रचना करते हैं तो रचा जाता है. அந்த சங்கடனை முன்னாடி இருக்கிறது இல்ல, எப்போ படைக்கிறாங்களோ அப்போ படைக்கப்படுகிறது, அது உருவாகுது. तो स्वर्ग का रचयिता है तो जरूर उनसे स्वर्ग की बादशाही मिलेगी. ஸ்வர்கத்தினோட படைப்பவர்னா கண்டிப்பா அவங்க இடம் இருந்து ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும். उनसे அவங்க இடம் இருந்து. तो रचयिता बिंदु रूप में नहीं होता. அப்ப படைப்பவர் பிந்து ரூபத்துல இருக்க மாட்டாங்க. रचयिता हमेशा साकार होना चाहिए और படைப்பவர் எப்பவுமே சாகாரத்துல தான் இருக்கணும். रचना भी साकार होना चाहिए. பிறகு बाकी ये बातें डिटेल में समझाई जाती है. மற்றபடி இந்த விஷயங்களை பத்தி டீட்டெயிலா புரிய வைக்கப்படுகிறது. तो बच्चों को 84 जन्मों का ज्ञान भी है. அப்போ குழந்தைகளுக்கு 84 ஜென்மங்களினோட ஞானமும் இருக்குது. बच्चों ने बाप को जाना குழந்தைகள் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. और जब बाप को जान लिया कि बाप से विश्व की बादशाही मिलती है. பிறகு எப்போ அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பாவிடம் இருந்து உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்கும். तो पहचान होने के बाद तुरंत भागता है ईश्वरीय सेवन. பிறகு எப்போ அப்பாவோட அறிமுகம் கிடைக்குதோ அதுக்கு பிறகு உடனடியே அவங்க ஈஸ்வரிய சேவை பண்றதுக்காக ஓடுவாங்க. कि हम अपना भाग्य बनाएं. என்னன்னா நம்மளோட பாக்கியத்தை நாம உருவாக்கிக்கணும் என்ற விஷயத்துக்காக ஈஸ்வரிய சேவைக்காக ஓடுவாங்க. निश्चय होता है जिनको, वो भी बाप के पास भागते हैं. பாபா சொல்றாங்க யாருக்கு நிச்சயம் ஏற்படுதோ அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா அப்பா கிட்ட ஓடுவாங்க. देर नहीं करते. லேட் பண்ண மாட்டாங்க. जैसे जैसे निश्चय होता जाता है वैसे वैसे எப்படி நிச்சயம் ஆகுதோ அப்படியே அவங்க भागने की कोशिश करते हैं. ஓடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. जाकर के मिले. எப்போ போய் நம்ம அப்பா கூட சந்திக்கலாம். कोई कहते हैं हमें तो 2 साल से निश्चय हुआ पड़ा था. சில பேர் என்ன சொல்றாங்க நமக்கு 2 வருஷத்திலிருந்து நிச்சயமா இருக்குது.
लेकिन हम कारण या कारण है, ये काम था, वो काम था, ये समस्या थी, वो समस्या थी। இப்போ ஒருத்தர் சொல்றாங்க என்னன்னா, ஆம், எனக்கு 2 வருஷத்துல இந்த நிச்சயம் இருந்தது, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருந்தது, அதனால आए नहीं सके। வர முடியல. तो बाबा कहते हैं तुमको खाक निश्चय नहीं था। அப்போ பாபா சொல்றாங்க, உங்களுக்கு விசேஷமான நிச்சயம் என்றது இருக்குல்ல. अगर ये निश्चय हो जावे ஒருவேளை இந்த நிச்சயம் ஏற்பட்டிருந்தா कि नई दुनिया बनाने वाला बाप आया हुआ है, स्वर्ग புது உலகத்தை உருவாக்கக்கூடிய அப்பா வந்திருக்காங்க, रचने वाला बाप, स्वर्ग का वर्षा देने वाला बाप आया हुआ है, ஸ்வர்கத்தை உருவாக்கக்கூடிய ஸ்வர்கத்தினோட படைப்பவரா இருக்கிற அப்பா வந்திருக்காங்க. तो एक सेकंड भी ठहर नहीं सकता। அப்போ ஒரு செகண்ட் கூடயும் அவங்க இருக்க முடியாது. बाप कहते हैं हम तो आते ही हैं पावन बनाए कर ले जाने के लिए। அப்பா சொல்றாங்க, நான் வருதே பாவனா ஆக்கி அழிச்சிட்டு போகிறதுக்காக. मुझे याद करो என்ன நினைவு செய்யுங்க, तो तुम पावन बन जाओगे। அப்ப நீங்க பாவனா ஆகுவீங்க. पतित आत्मा होने के कारण उड़ नहीं सकती है। ஆத்மா பதித்த ஆகி இருக்கிற காரணத்தினால பறக்க முடியறது இல்ல. क्यों नहीं उड़ सकती? ஏன் பறக்கிறதுக்கு ஆகிறது இல்ல? कारण क्या बताया? என்ன காரணத்தை சொன்னாங்க? आत्मा पतित है, ज्ञान योग के पंख ஆத்மா பதித்தா இருக்குது, ஞானம் மற்றும் யோகத்தினோட ரெக்கைகள் टूट टूट जाते हैं। உடைஞ்சு போயிடுது. ज्ञान में बुद्धि चलती नहीं है, जामड़ी होती है। ஞானத்துல புத்தி நடக்கிறது இல்ல, அது எப்படி என்ன ஃப்ரீஸ் ஆயிடுது, இறங்கி போயிடுது. उससे क्या साबित हुआ? आत्मा पतित है। योग में बुद्धि இதனால என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, ஆத்மா பதித்தா ஆயிருக்குது. யோகத்துல புத்தி, याद में बुद्धि लगती नहीं है। நினைவுல புத்தி புத்திக்கு இன்ட்ரெஸ்டே போகிறது இல்ல, நினைவு பண்ணணும் என்ற இன்ட்ரெஸ்டே ஏற்படுறது இல்ல. भोग वासना की बातों में बुद्धि लगती है। போகம் வாசனை இத அனுபவம் செய்யணும் என்றதுலயே ஈடுபட்டிருக்கும் புத்தி. ये खाऊं, वो खाऊं, यह पहनूं, वह पहनूं, இது சாப்பிடணும், இது அது சாப்பிடணும், இத போட்டுக்கணும், அத போட்டுக்கணும், ऐसा मकान हो, वैसा मकान हो। இப்படிப்பட்ட வீடு இருக்கணும், அப்படிப்பட்ட வீடு இருக்கணும். तो भोग की बातों में जब बुद्धि लगती है, इसका मतलब योग टूटा हुआ है। போகத்தினோட விஷயங்கள்ல ஒருவேளை புத்தியோகம் ஈடுபட்டு இருக்குதுன்னா, புத்தியோகம் கட் ஆயிருக்குது. योग टूटा हुआ है யோகம் பிரேக் ஆயிருக்குது. तो आत्मा ऊंची स्टेज में उड़ेगी नहीं। அப்ப ஆத்மா உயர்ந்த ஸ்டேஜ்ல பறக்காதுன்னு சொல்றாங்க, உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகாது. बाप ही रहम करके सबको ले जाते हैं। அப்பா தான் எல்லாரு மேலயும் இறக்கத்தை காமிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. तो क्या रहम करते हैं? करते क्यों नहीं रहम? என்ன இறக்கத்தை காமிக்கிறாங்க, ஏன் இறக்கம் காமிக்கிறது இல்ல? हैं? कितने साल हो गए? எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? रगड़ते रगड़ते बाप को रहम ही नहीं आता। எப்படின்னா இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, குழந்தைகள் இந்த வேலைகளை செஞ்சு செஞ்சு அதை தேய்ச்சி தேய்ச்சி எத்தனை வருஷத்துல இருந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க, ஆனாலும் அப்பாக்கு இறக்கம் ஏன் வர்றது இல்ல? ஏன் அவ்யக்த ஸ்டேஜ் ஆகிறது இல்ல? பிறகு சொல்லிருக்காங்க அவ்யக்த வாணியில, இப்போ ஃபரிஸ்தா ஸ்டேஜ உருவாக்குறதுக்காக जस्टिस को बुलावे, ஜஸ்டிஸ கூப்பிடுறதா?
धर्मराज को बुलावेंगे क्या? தர்மராஜனை கூப்பிடுவீங்களா? बाप आकर के सबको ही ले जावेंगे, छोड़ेंगे तो किसी को भी नहीं। அப்பா வந்தாங்கன்னா எல்லார கூடயும் அழைச்சிட்டு போகுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. क्योंकि सब रूहों को बाप से ही रूहानी वर्षा मिलता है। ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இடம் இருந்துதான் சொத்து கிடைக்குது, ஆன்மீக சொத்து கிடைக்குது. ये बेचारे योग तो बहुत कहते रहते हैं, योग योग। இவங்க பாவம் யோகா யோகான்றது அதிக சொல்றாங்க, परंतु योग लगता ही नहीं है। ஆனா யோகம் ஏற்படுறதே இல்ல. प्राचीन भारत का योग तो बहुत गाया हुआ है। பழமையான யோகம் என்ன இருக்குதோ பாரதது, அது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அப்படின்னா அதோட மகிமா அதிகம் இருக்குது. वो सृष्टि के आदि की बात है। அது சிருஷ்டினோட ஆரம்பத்தினோட விஷயமா இருக்குது. वो सन्यासी आदि तो प्राचीन नहीं कहेंगे। அந்த சன்னியாசி என்னெல்லாம் கத்து கொடுக்கறாங்களோ அத பழமையானதுன்னு சொல்ல முடியாது. वो तो आते ही है द्वापर में। ஏன்னா அவங்க கத்து கொடுக்கறதே துவாபரத்துல. अनेक प्रकार के योग सिखाते रहते हैं। நிறைய விதமான யோகத்தை கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. वो योग कोई प्राचीन नहीं है। அந்த யோகம் பழமையானது இல்ல. सृष्टि के आदि में जो योग भगवान ने सिखाया था, சிருஷ்டினோட ஆரம்பத்துல எந்த யோகத்தை பத்தி பகவான் கத்து கொடுத்திருந்தாங்க, वो प्राचीन योग था। அது பழமையான யோகமாக இருந்தது. इस योग से तो सतो प्रधान बनना होता है। இந்த யோகம் மூலமா சத்தோ பிரதானா ஆக வேண்டியதாகி இருக்கு. और ये याद के सिवाय, இது நினைவு பண்ணாம, बाप की याद के सिवाय அப்பாவோட நினைவு பண்ணாம यह योग कोई सीख भी नहीं सकता। இந்த யோகம் யாருமே கத்துக்கவும் முடியாது. सीखने के लिए क्या करना पड़े? கத்துக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டியதாகி இருக்கும்? सिखाने वाले को याद करना पड़े। யாரு கத்து கொடுக்கறாங்களோ அவங்கள நினைவு செய்ய வேண்டியதாகி இருக்கும். तो भारत का प्राचीन योग अर्थात याद। அப்போ பாரத்தினோட பழமையான யோகம்னா நினைவு. बाकी डिटेल है सृष्टि की आदि मध्य अंत। மற்றபடி டீடைல் என்னன்னா சிருஷ்டினோட முதல் இடைக்கரை. कोई उल्टा सुल्टा प्रश्न पूछते हैं, இப்ப யாராவது தலைகீழான கேள்விகளை கேக்குறாங்கன்னா கேட்டா तो उनको बताना चाहिए पहले याद की यात्रा को समझ लो। அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நினைவினோட யாத்திரைய புரிஞ்சுக்கோங்க. इस याद की यात्रा से ही तुम सतो प्रधान बनेंगे। இந்த நினைவினோட யாத்திரை மூலமா தான் நீங்க சத்தோ பிரதானா ஆகுவீங்க. बाकी आलतू फालतू प्रश्न क्यों पूछते हो? மற்றபடி இந்த வீணான क्वेश्चंस ஏன் கேக்குறீங்க? फिर भी सीढ़ी तो सबसे अच्छी है समझाने के लिए। ஆனாலும் இந்த சிடி சித்திரம் இருக்கு இல்லையா, அது அந்த ஏணி படம் சித்திரம் என்ன இருக்குதோ அது புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப நல்ல பிக்சரா இருக்குது. और ये सीढ़ी है भारतवासियों के लिए। மற்றும் இந்த ஒரு ஏணி படம் இது பாரதவாசிகளுக்காக இருக்குது. जो भारतवासी आत्मा होगी वो सीढ़ी पर अच्छा समझेगी। இப்ப யாரு பாரதவாசி ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏணி பட சித்திரத்தை நல்லபடியா புரிஞ்சுப்பாங்க. 84 जन्म लेने वाला होगा 84 ஜன்மங்களை எடுத்துக்க கூடியவங்கன்னா तो पक्का भारतवासी हुआ। அப்ப அவங்க பக்கா பாரதவாசி ஆனாங்க. और जो पक्का भारतवासी होगा उसको सीढ़ी का चित्र, மற்றும் யாரு பக்கா பாரதவாசியாகி இருப்பாங்களோ அவங்களுக்கு ஏணி படத்தினோட சித்திரம் बहुत खींचेगा। அவங்களுக்கு ரொம்ப அது அட்ராக்ட் பண்ணும். बाकी ड्रामा का चक्र, பற்றுதல் ஏற்படும். झाड़, ये तो सबके लिए माना। மற்றபடி இந்த ஒரு சக்கரம் மரம் இது எல்லாருக்காகவும் இருக்குது அந்த சித்திரங்கள். दूसरे धर्म की आत्माएं
அப்படின்னா மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் सीढ़ी के चित्र में उतना इंटरेस्ट नहीं लेंगी, இந்த மரத்தினோட இந்த சிடி சித்திரம் இருக்கு இல்லையா, அந்த சித்திரத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. चक्र में और झाड़ के चित्र में उनको बहुत रुचि आवेगी. அவங்களுக்கு சக்கரம் மற்றும் இந்த மரத்தினோட சித்திரம் என்ன இருக்குதோ அதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். सब धर्म वाले देख सकते हैं எல்லா தர்மத்தினர்களும் பார்க்கலாம் कि हमारा धर्म कब स्थापन होता है. நம்ம தர்மம் எப்போ ஸ்தாபனை ஆகுது என்றது பார்த்துக்கலாம். सिख लोग देखेंगे சிக்கியர்கள் கூடயும் பார்ப்பாங்க, பார்த்துக்குவாங்க कि हमारा धर्म कितने साल पहले स्थापन हुआ. நம்மளோட தர்மம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தாபனை ஆச்சு. 500 साल पहले. 500 வருஷத்துக்கு முன்னாடி. लेकिन क्या वो मानते हैं इस बात को ஆனா அவங்க என்ன இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்களா कि 500 साल पहले सिख धर्म नहीं था. 500 வருஷத்துக்கு முன்னாடி சிக் தர்மம் இல்லை என்றது இந்த விஷயத்தை அவங்க ஏத்துக்கிறாங்களா என்ன? है? नहीं मानते. ஏத்துக்கிறது இல்லையா? मानते हैं? ஏத்துக்கிறாங்க இல்ல, ஏத்துக்கிறது இல்ல. उनमें से भी बहुत से ऐसे हैं அதுல கூட நிறைய பேர் இப்படி இருக்காங்க. जो कहते नहीं, सिख धर्म की बातें तो बहुत पहले से आई हुई है. அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இல்ல, சிக் தர்மத்தினோட விஷயங்கள் ரொம்ப முன்னாடியிலிருந்தே இருக்குது. इनमें जो कहते हैं இதுல யாரு சொல்றாங்களோ वो कौन सी आत्मा है? அது அவங்க எந்த ஆத்மாக்களா இருக்காங்க? ये वो आत्मा है भारतवासी இது அந்த ஆத்மாக்களா இருக்காங்க பாரதவாசிகள். जब स्वर्ग स्थापन हुआ था तो सिख धर्म में से श्रेष्ठ आत्माओं को खींचा गया था. எப்போ ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆயிருந்ததோ அப்போ உயர்ந்த ஆத்மாக்களை சிக் தர்மத்திலிருந்து இழுக்கப்பட்டது. और उन श्रेष्ठ आत्माओं ने बाप का ज्ञान सुना था. பிறகு அந்த உயர்ந்த ஆத்மாக்கள் அப்பாவினோட இந்த உயர்ந்த ஞானத்தை கேட்டிருந்தாங்க. और सुन करके பிறகு கேட்டு अधूरा धारण किया. அறகுறையாகி தாரணை பண்ணாங்க. पूरा धारण नहीं की முழுமையா தாரணை பண்ணல. तो वो 84 जन्म नहीं लेते. அப்ப அவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறது இல்ல. जो दूसरे धर्मों में कन्वर्ट हो जाते हैं, पूरा ज्ञान धारण नहीं करते हैं, யாரு மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க, முழுமையா ஞானத்தை தாரணை பண்றது இல்ல, वो 84 जन्म அவங்க 84 ஜென்மங்கள் नहीं लेते. எடுத்துக்கிறது இல்ல. बाप 84 जन्म बताए कर कहते हैं அப்பா 84 ஜென்மங்கள்னு சொல்லி சொல்றாங்க. अभी अपना तो हिसाब निकाला 84 जन्म. இப்போ उங்களோட கணக்கு என்னமோ பாத்தீங்க 84 ஜென்மங்கள். अभी औरों का भी हिसाब निकालो. இப்போ மத்தவங்களது கூடயும் நீங்க கணக்க பாருங்க. और धर्म वाले மத்த தர்மத்தினர்கள் कितने कितने जन्म लेते हैं. எத்தனை தர்மங்கள் எத்தனை ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. बाकी 84 से जास्ती तो होते नहीं. மற்றபடி 84 ஜென்மங்கள் அதை விட அதிகம் ஒன்றும் இருக்கிறது இல்ல. भक्ति मार्ग में शास्त्रों का मत भी होता है. பக்தி மார்க்கத்துல சாஸ்திரங்களோட டைரக்ஷன்ஸும் இருக்கும். वाद विवाद करते रहते हैं शास्त्रों की बातों को लेकर के. வாத விவாதத்தை வாக்கு விவாதத்தை பண்ணிட்டே இருப்பாங்க சாஸ்திரங்களோட பேச்சை எடுத்துட்டு. अभी यहाँ तो बाप है और बच्चे हैं. இப்போ இங்க அப்பாவும் இருக்காங்க குழந்தைகளும் இருக்காங்க. बाप है ज्ञान का सागर அப்பா இருக்காங்க ஞானக்கடல். और ये बच्चे तो कुछ भी नहीं जानते. பிறகு இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. तो जो बच्चे पहले से कुछ भी नहीं जानते थे, அப்போ எந்த குழந்தைகள் முன்னாடி இருந்த ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கல, वो बाप से बैठ करके क्या वाद विवाद करेंगे. அவங்க அப்பா கிட்ட உட்காந்து என்ன வாக்குவாதத்தை பண்ணுவாங்க. इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, जो बच्चे बाप से बैठ करके वाद विवाद करते हैं, எந்த குழந்தைகள் அப்பா கிட்ட உட்காந்து வாக்குவாதத்தை பண்றாங்க, वो बाप के बच्चे नहीं है क्या. அவங்க அப்பாவோட குழந்தைகள் ஆக மாட்டாங்களா.
இல்லையான்னு கேக்குறாங்க. हैं? दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं हैं जो वाद विवाद करते हैं। மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆக கூடிய ஆத்மாக்களா என்ன? அவங்க வாக்குவாதத்தை பண்றாங்க இல்லையா? அப்ப என்ன மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அவங்களா இவங்க? हैं? इनकी बुद्धि बहुत चलती है। யாரோட புத்தி ரொம்ப ஓடுதோ उनकी बुद्धि में बात बैठती नहीं जो बाप समझाना चाहते हैं। அவங்களோட புத்தில இந்த விஷயம் உட்கார்றது இல்ல. அப்பா என்ன புரிய வைக்கணும்னு இருக்காங்களோ அந்த விஷயம் உட்கார்றது இல்ல. उनके संकल्प बाप के संकल्पों से मेल नहीं खाते। அவங்களோட எண்ணங்கள் அப்பாவினோட எண்ணங்கள் கூட மேட்ச் ஆகுறது இல்ல. विपरीत बुद्धि चलती रहती है। விபரீதமான புத்தியா இருக்கும். वाद विवाद करते रहते हैं। வாக்குவாதத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. बाप कहते हैं मेरे बच्चे हैं तो मेरे से क्या वाद विवाद करेंगे। அப்பா சொல்றாங்க என்னோட குழந்தைகளன்னா ஏன் கூட என்ன வாக்குவாதத்தை பண்ணுவீங்க? मैं तो ज्ञान का सागर। நான் ஞான கடலா இருக்கிறேன். बाप तो यहाँ सब कुछ सुनाते रहते हैं। அப்பா என்னமோ இங்க எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. कुछ भी पूछने की दरकार नहीं है। ஒண்ணுமே கேக்குற அவசியம் இல்ல. बाप आते ही है सतयुग का वर्षा देने तो कलयुग का विनाश तो जरूर होगा। அப்பா வருதே சத்யுகத்தினோட சொத்தை கொடுக்கறதுக்காக. அப்ப இந்த கலியுகம் கண்டிப்பா விநாசம் ஆகும். இந்த கலியுகத்தினோடது अनेक धर्म विनाश और एक धर्म की स्थापना। நிறைய தர்மங்களோட விநாசம் பிறகு ஒரு தர்மத்தினோட ஸ்தாபனா. ये तो गाया हुआ है। இது என்னமோ மகிமை பாடப்பட்டிருக்குது. அப்படின்னா பாடப்பட்டிருக்குது. बाप ने सीढ़ी का राज भी समझाया। அப்பா இந்த ஏணி படத்தினோட ரகசியத்தை கூடயும் புரிய வச்சிருக்காங்க. कि कैसे पहले पूज्य थे எப்படி முன்னாடி பூஜைக்கு தகுந்தமானவங்களாகி இருந்தீங்க, फिर द्वापर से कैसे पुजारी बन जाते। பிறகு துவாபரத்துக்கு நெக்ஸ்ட் எப்படி பூஜாரி ஆயிட்டீங்க அப்படின்னு துவாபரில இருந்து எப்படி நீங்க பூஜாரி ஆயிட்டீங்க. भारत में पूज्य वो ही पुनर्जन्म लेते लेते फिर पुजारी बनते हैं। இப்ப பாரத்ல பூஜைக்கு தகுந்தமானவங்க தான் புனர்ஜன்மத்தை எடுத்து எடுத்து மறு ஜென்மங்களை எடுத்து எடுத்து பதிதா ஆயிட்டாங்க. ये सारा हिसाब तुम बच्चों का ही है आधा आधा। அந்த பூஜைக்கு பூஜாரிகள் ஆயிட்டாங்க. இது எல்லாம் குழந்தைகளான இந்த கணக்கெல்லாம் குழந்தைகளான உங்களது தான் இருக்குது. பாதி பாதி ஆயிருக்கு. आधा कल्प पूज्य பாதி கல்பம் பூஜைக்கு தகுந்தமானவங்க और आधा कल्प पुजारी बनते हैं। பிறகு பாதி கல்பம் பூஜைக்கு பாதி கல்பம் பூஜாரிகள் ஆயிடுறீங்க. जो मेरे बच्चे नहीं है யாரு என்னோட குழந்தைகள் இல்லையோ वो फिर कम जन्म लेते हैं। அவங்க கம்மி ஜென்மத்தை எடுத்துக்குவாங்க. तो आधा कल्प पूज्य அப்போ பாதி கல்பம் பூஜைக்கு தகுந்தமானவங்க नहीं रहते பூஜைக்கு தகுந்தமானவங்களாகி இருக்க மாட்டாங்க. और पूजा भी பிறகு பூஜை கூடயும் उतनी नहीं करते அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. जितना जितना दूसरे धर्म में कन्वर्ट होने वाला होगा, எந்த அளவுக்கு மத்த தர்மங்கள்ல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்களோ, कम जन्म लेने वाला होगा, எந்த அளவுக்கு கம்மி ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்களா இருப்பாங்களோ उतनी पूजा भी कम करेगा அந்த அளவுக்கு பூஜை கூடயும் கம்மி தான் பண்ணுவாங்க. और पूज्य भी कम बनेगा। பிறகு பூஜைக்கு தகுந்தமானவங்களாகி கூடயும் கம்மியா தான் ஆகுவாங்க. तो भारत में ही पूज्य और पुजारी होते हैं। அப்ப பாரத்ல தான் பூஜைக்கு தகுந்தமானவங்க மற்றும் பூஜாரிகள் ஆகுறாங்க. तुम बच्चों को ये आधा आधा का हिसाब है, जास्ती कोई से वाद विवाद करने से पहले कह दो। இப்போ குழந்தைகளான உங்களது எப்படின்னா பாதி பாதி இந்த கணக்கு இருக்குது. இந்த கணக்குன்றது பாதி பாதி இருக்குது. இப்போ அதிக வந்து உங்ககிட்ட வந்து வாக்குவாதத்தை பண்ணாங்கன்னா சொல்லிடுங்க. वेद का बाप कहते हैं माम एकम याद करो। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. तो तुम्हारे पाप सब नष्ट हो जाएंगे। அப்ப உங்களோட பாவங்கள் எல்லாமே நஷ்டமாயிடும் சொல்றாங்க. फिर तुम्हारी बुद्धि
அப்போ பிறகு உங்களோட புத்தி सेट हो जाएगी। செட் ஆயிடும். अभी तुम जो उल्टे सुलटे प्रश्न पूछते हो, நீங்க தலைகீழான क्वेश्चंस இப்ப என்ன கேக்குறீங்களோ तुम्हारी बुद्धि सेट नहीं है। உங்களோட புத்தி இப்போ செட் ஆகி இல்ல. तुम जीवन मुक्ति को फिर पा लेंगे। நீங்க ஜீவன் முக்திய அடைஞ்சிடுவீங்க. பிறகு நீங்க ஜீவன் முக்திய அடைஞ்சிடுவீங்க. पहले तो बाप का पूरा परिचय जरूर देना चाहिए। ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அப்பாவினோட அறிமுகத்தை கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். पूरा परिचय नहीं मिलता है முழுமையான அறிமுகம் கிடைக்கிறது இல்ல. तो फिर उल्टे सुलटे प्रश्न करते रहते हैं। அப்போ தலைகீழான क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. बाप तो ज्ञान का सागर है। அப்பா அன்பு கடலா ஞான கடலா இருக்காங்க. जरूर सत्य बात ही बता देंगे। கண்டிப்பா உண்மையான விஷயங்களை தான் சொல்வாங்க. ऊंच से ऊंच ज्ञान का सागर बाप पढ़ाते हैं। உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான கடல் அப்பா புரிய வைக்கிறாங்க. फिर कोई प्रश्न उठाने की बात ही नहीं रहती है। உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான கடல் அப்பா படிக்க வைக்கிறாங்க. அப்போ கேள்விகளை கேக்குற இதே இல்ல, மார்ஜினே இல்ல. अभी ये भक्ति मुर्दाबाद होनी। இப்போ இந்த பக்தி முர்தாபாத் ஆகணும்னு சொல்றாங்க. क्या? இதோட ஒழுகே ஆகணும். क्या मुर्दाबाद होनी? என்ன முர்தாபாத் ஆகுறதுன்னா भक्ति मुर्दाबाद होनी है। भक्ति कहाँ से आती है? இந்த பக்தி என்னன்னா இதோடது என்ன ஆகணும்னா இது போயிடும் இல்லையா, தோத்து போயிடும். அதுக்கு அர்த்தம் என்ன? रावण से आती है तो இத பக்தி என்றது எங்கிருந்து வருது? ராவணிடம் இருந்து வருது. रावण फिर பிறகு ராவன் मुर्दाबाद हो जाएगा। அப்போ பாரத் என்ன இது रावण मुर्दाबाद हो जाएगा। क्या एक है रावण? இப்போ ராவன் என்ன ஆயிடுறான்னா முர்தாபாத் ஆயிடுறான். அப்போ பாபா கேக்குறாங்க ராவன் ஒருத்தனான்னு கேக்குறாங்க. रावण की तो 10 सिर है। ராவணனுக்கு 10 தலைகள் இருக்குது. 10 सिर क्यों दिखाए? 10 தலைகள் காமிச்சிருக்காங்கன்னா ஏன் காமிச்சிருக்காங்க 10 தலைகள்? है 10 मते हैं। 10 விதமான வழிகள் இருக்கு. जब मते होती हैं तो वाद विवाद होता है। 10 வழிகள்னா அப்போ வாக்குவாதங்கள் ஏற்படும். एक मत होती है तो वाद विवाद नहीं होता है। ஒரு வழிமுறைன்னா அதுல வாக்குவாதம் என்றது இருக்காது. तो बाप कहते हैं कोई प्रश्न उठाने की बात नहीं। அப்ப அப்பா சொல்றாங்க எந்த விதமான கேள்விய கேக்குற அவசியமும் இல்லன்னு சொல்றாங்க. क्योंकि अभी मुर्दाबाद होनी है, ज्ञान जिंदाबाद होता है। பிறகு பாபா ஏன்னா பக்தி இப்போ முர்தாபாத் ஆகணும், பிறகு ஞானம் ஜிந்தாபாத் ஆகும்னு சொல்றாங்க. तो बाप कहते हैं कोई प्रश्न उठाने की बात नहीं। அப்பா சொல்றாங்க எந்த விதமான கேள்விகளை கேக்குற அவசியமும் இல்லன்னு சொல்றாங்க. अभी भक्ति मुर्दाबाद होनी है, ज्ञान जिंदाबाद होता है। ஏன்னா பக்தி இப்போ ஒளியே ஆகும், பிறகு ஞானம் ஜிந்தாபாத் ஆகும். அப்படின்னா வாழ்க ஆகும். ये भी जानते हैं कि आधा कल्प के बाद फिर ஞானம் என்ன இருக்குதோ அது வாழ்க்கை ஆகும் இப்போன்னு சொல்றாங்க. இது கூடயும் நமக்கு தெரியும் பாதி கல்பத்துக்கு பிறகும் भक्ति जिंदाबाद होगी। பக்தி என்ன ஆயிடும்னா பக்தியினோட வாழ்க்கை ஆகும்னு சொல்றாங்க. तो ये सीढ़ी बुद्धि में रखनी है। அப்போ பாபா சொல்றாங்க இந்த ஏணி என்ன இருக்குது, ஏணி படம், இது புத்தில வச்சுக்கணும். जो पक्के होंगे उनकी बुद्धि में पूरा ज्ञान रहेगा। பாபா சொல்றாங்க யாரு பக்கா ஆகி இருப்பாங்களோ அவங்களோட புத்தியில தான் முழு ஞானம் இருக்கும்னு சொல்றாங்க. अभी बच्चे जानते हैं भारत हेवन था। இப்போ குழந்தைகளுக்கு தெரியும் பாரத் ஸ்வர்கமாகி இருந்தது, वैकुंठ था, வைகுண்டமாகி இருந்தது. दूसरी कोई राजा ही नहीं थी। வேற எந்த ராஜாங்கமும் இருக்குல்ல. तो अभी तुमको बड़े बड़े अक्षरों में लिखना चाहिए। இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய வார்த்தைல எழுதணும்னு சொல்றாங்க. அப்படின்னா பெரிய பெரிய லெட்டர்ஸ்ல இந்த விஷயங்களை எழுதணும்.
எழுத்து பெருசா இருக்கணும். क्या कहा? என்ன சொன்னாங்க? बड़े बड़े अक्षरों में क्या लिखना चाहिए? பெரிய பெரிய எழுத்துல என்ன எழுதணும்? हैं? क्या लिखना चाहिए? என்ன எழுதணும்? ड्रामा प्लान अनुसार 10 वर्ष में भारत स्वर्ग बन रहा है. டிராமா பிளான் அனுசாரமா இந்த கல்ப விருட்சத்துல, இந்த கல்ப மரத்துல பாரத் ஸ்வர்க்கம் ஆயிட்டு இருக்கு. क्या? என்ன? 66 की मुरली में बोला 66 முரளில சொன்னாங்க, ड्रामा प्लान अनुसार 10 वर्ष में भारत டிராமா பிளான் அனுசாரமா 10 வருஷத்துல பாரத் स्वर्ग बन रहा है. ஸ்வர்க்கம் ஆயிட்டு இருக்கு. 76 के बाद 10 साल. என்ன சொன்னாங்க? 76க்கு பிறகு 10 வருஷம். 66 के बाद 10 साल. 66க்கு பிறகு 10 வருஷங்கள். அப்போ 76 வருது. 76 आया 76 வந்தது. तो 76 में भारत स्वर्ग बन गया क्या? அப்போ பாபா கேக்குறாங்க, 76ல பாரத் ஸ்வர்க்கம் ஆயிடுச்சா? चैतन्य भारत स्वर्ग बन गया. சைத்தன்ய பாரத் ஸ்வர்க்கம் ஆயிடுச்சா? हाँ, बौद्धिक स्टेज में அவங்க மனநிலை என்ன இருக்குதோ, बौद्धिक स्टेज से அவங்களோட அந்த மென்டல் லெவலினோட ஆதாரத்தினோட क्योंकि मन ஆதாரப்படி, बुद्धि को ही आत्मा कहा जाता है. ஏன்னா பாபா சொல்றாங்க மன புத்திக்கு தான் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. तो पहले आत्मा जो है அப்போ ஃபர்ஸ்ட் ஆத்மா என்ன இருக்கோ वो बाप के संकल्पों से मेल खाने वाली बने. அது எப்படி இருக்கணும்னா அப்பாவினோட சங்கல்பங்கள் கூட அது மேட்ச் ஆகுற போல இருக்கணும், parallel ஆகி இருக்கணும். पहले तो आत्मा का सुधार होगा ना. இணைக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆத்மா திருந்தணும் இல்லையா? अगर आत्मा ही में ही वाद विवाद चलता रहे, இப்ப ஆத்மாக்குள்ளேயே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. बाबा ने ऐसा क्यों बोला, பாபா இப்படியே சொன்னாங்க, बाबा ने वैसा क्यों बोला, பாபா ஏன் அப்படி சொன்னாங்க, ऐसे कैसे हो सकता है, இப்படி இப்படி எப்படி ஆக முடியும், ऐसे कैसे हो सकता है. அப்படி எப்படி ஆக முடியும்? इसका मतलब बाप को ही नहीं पहचाना. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்பா பத்தியே தெரிஞ்சுக்கல. और जब बाप को ही नहीं पहचाना எப்போ அப்பாவையே தெரிஞ்சுக்கலையோ तो बाप की रचना भी समझ में அப்ப அப்பாவினோட படைப்பு என்ன இருக்குதோ அத கூடயும் புரிஞ்சுக்க नहीं आ सकती. அத கூடயும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. तो ड्रामा प्लान अनुसार 10 वर्ष में भारत स्वर्ग बन रहा है. இப்ப பாபா சொல்றாங்க டிராமா பிளான் அனுசாரமாகி பாரத் 10 வருஷத்துக்குள்ள பாரத் ஸ்வர்க்கம் ஆயிட்டு இருக்குது. ओवनहार विनाश के बाद स्वर्ग होगा. இப்போ வருங்காலத்துல என்ன விநாசம் ஆக போகுதோ அதுக்கு பிறகு ஸ்வர்க்கம் உருவாகும். ये क्या बात, 10 वर्ष बाद स्वर्ग बन रहा है. இது என்ன விஷயம் ஆயிடுச்சு? 10 வருஷத்துக்குள்ள ஸ்வர்க்கம் உருவாக போகுது. फिर होवनहार विनाश के बाद स्वर्ग बनेगा. பிறகு சொல்றாங்க இப்போ வரப்போற விநாசத்துக்கு பிறகு ஸ்வர்க்கம் உருவாகும்னு சொல்றாங்க. न विनाश हुआ न स्वर्ग हुआ. விநாசமும் ஆகல ஸ்வர்க்கமும் உருவாகல. विनाश कहाँ हुआ? விநாசம் எங்க ஆச்சு? रावण राज्य का विनाश हो गया. ராவண ராஜ்யத்தினோட விநாசம் ஆயிடுச்சுன்னா ब्राह्मण परिवार में विनाश हो गया 76 में. பிராமண பரிவாரத்துல 76ல விநாசம் ஆயிடுச்சா? भारत के अंदर विनाश हो गया. பாரத்துக்குள்ள விநாசம் ஆயிடுச்சா? हाँ, भारत मानो कोई चैतन्य आत्मा की तरफ इंट्रोड्यूस किया. பாரத் அப்படின்னா சைத்தன்ய ஆத்மா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னாங்க. कि उसकी मन बुद्धि में அவங்களோட மன புத்தியில ऐसी सेटिंग हो गई அப்படிப்பட்ட செட்டிங் ஆயிடுச்சு. कि आप मुए मर गई दुनिया. எப்படின்னா இப்ப நாம இறந்துட்டோம்னா நமக்காக இந்த உலகமே இறந்து போயிடுச்சு. अब हमें इस दुनिया से कुछ लेना देना இப்போ நமக்கு இந்த உலகத்து கூட எந்த விதமான குடுக்கல் வாங்கல் என்றது नहीं. இல்ல.
हमारे लिए तो बाप ने जो नई दुनिया रच दी है, நமக்காக அப்பா என்ன புது உலகத்தை உருவாக்கிட்டாங்களோ अब उसमें हमें अपनी बुद्धि लगानी है அதுலதான் இப்ப நம்மளோட புத்திய இணைக்கணும். और दूसरी बातों में अपनी बुद्धि लगानी नहीं. வேற விஷயங்கள்ல நம்மளோட புத்திய இணைக்க கூடாது. तो ये खुशी की खबर हम सबको सुनाते हैं. அப்போ இந்த சந்தோஷமான செய்திய நம்ம எல்லாருக்குமே சொல்றோம். क्या? என்ன? இந்த நல்ல செய்தி இருக்கு இல்லையா, இத நாம என்ன செய்யறோம்னா எல்லாருக்குமே சொல்றோம். क्या खुशी की खबर सुनाते हैं? என்ன குட் நியூஸ சொல்றோம்? कि 10 वर्ष में पुरानी दुनिया खलास होने वाली है और 10 வருஷத்துக்குள்ள பழைய உலகம் விநாசம் ஆக போகுது, नई दुनिया आने वाली है. புது உலகம் வர போகுது. जहाँ भी प्रदर्शनी हो ये बात लिख देना चाहिए. எங்க பிரதர்ஷனி ஆனாலும் சரி, கண்காட்சி ஏற்படும் இல்லையா, அங்க இந்த விஷயத்தை எழுதிடணும். क्या? என்ன? प्रदर्शनी के चित्र तैयार हुए, இப்போ பிரதர்ஷனியோட சித்திரம் ரெடி ஆயிடுச்சு. सीढ़ी के चित्र में नीचे लिख दिया. இப்போ அந்த ஏணி படத்தினோட சித்திரத்துல கீழே எழுதிட்டாங்க. क्या लिखवा दिया? என்ன எழுதிட்டாங்க? 10 वर्ष में विनाश होने वाला है. 10 வருஷத்துக்குள்ள விநாசம் ஆக போகுது. और लक्ष्मी नारायण के चित्र में भी பிறகு லட்சுமி நாராயணனோட சித்திரத்திலையும் लिखवा दिया. எழுதிட்டாங்க. आने वाले 10 वर्षों में भारत से भ्रष्टाचार और विनाश का இப்போ வரப்போற 10 வருஷத்துக்குள்ள பாரத்ல இருக்கக்கூடிய பிரஷ்டாச்சார், விகாரம், वो विकारों का विनाश விகாரத்தினோட விநாசம் विनाश होने वाला है. விநாசம் ஆக போகுது. भारत फिर से 5-4 वर्ष पहले मुआफिक பாரத் மறுபடியும் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போல बने बनाए ड्रामा के अनुसार स्वर्ग बन रहा है. உருவாக்கப்பட்ட டிராமாவினோட ஆதாரப்படி ஸ்வர்க்கம் ஆயிட்டு இருக்குது. कैसे बन रहा है? எப்படி ஆயிட்டு இருக்குது? सो आकर के समझो. அத புரிஞ்சுக்கோங்க. अभी की ये भ्रष्टाचारी दुनिया है. இப்போ இது தாழ்ந்த உலகம் ஆயிருக்கு. अभी इस दुनिया में श्रेष्ठाचारी एक भी नहीं है. இப்போ இந்த உலகத்துல உயர்ந்தவங்க ஒருத்தரும் இல்ல. क्या? என்ன? साधु संत महात्मा तो बहुत नाराज हो जाएंगे. சாது சந்த் மகாத்மாக்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க. கோவம் வந்துடும் அவங்களுக்கு. वो कहेंगे हमको भी भ्रष्टाचारी बताते हैं. அவங்க சொல்வாங்க, நம்மள போய் பிரஷ்டாச்சார தாழ்ந்தவங்கன்னு சொல்றீங்களா? वो नाराज होने लगे. அவங்க கோவப்படுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. पकड़ ले आकर के வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. तो क्या कहेंगे? அப்ப என்னன்னு சொல்லலாம்? है? तो हम बतावेंगे அப்ப நம்ம சொல்லுவோம், इस दुनिया में भ्रष्टाचारी एक भी कैसे नहीं है. இந்த உலகத்துல தாழ்ந்தவங்க ஒருத்தரும் இல்லைன்னா எப்படி என்ற விஷயத்த நம்ம சொல்லுவோம். जब पैदाइश ही भ्रष्टाचार से हुई है, எல்லாருமே தாழ்ந்தவங்க, ஒருத்தரும் நல்லவங்க இல்லைன்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஜன்மமே இப்போ தாழ்ந்த செயல்கள் மூலமா தான் ஆகுது. तो श्रेष्ठाचारी कहाँ से आवेंगे? அப்போ உயர்ந்தவங்க எங்கிருந்து வருவாங்க? नई दुनिया में புது உலகத்துல श्रेष्ठ इंद्रियों से पैदाइश होती है. உயர்ந்த இந்திரியங்கள் மூலமா ஜென்ம கிடைக்கும். तो जो भी पैदा होते हैं वो क्या होते हैं? இப்ப யாரெல்லாம் ஜென்ம எடுத்துக்கிறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? श्रेष्ठाचारी होते हैं. உயர்ந்தவங்க ஆகி இருப்பாங்க. इस भ्रष्ट दुनिया में सब भ्रष्ट इंद्रियों से पैदाइश होती है. இந்த தாழ்ந்த உலகத்துல எல்லாருமே தாழ்ந்த இந்திரியங்கள் மூலமா தான் ஜென்ம எடுத்துக்கிறாங்க. तो जब रचयिता ही भ्रष्टाचारी है तो रचना कहाँ से श्रेष्ठाचारी आ जाएगी? இப்போ ரச்சயிता படைப்பவரே தாழ்ந்தவங்கன்னா படைப்பு எப்படி உயர்ந்த லெவல்ல இருக்க முடியும்? वो कहेंगे அப்ப அவங்க கேட்பாங்க, நீங்க तुम भी तो भ्रष्टाचारी हो, तुम अपने को भगवान की औलाद बताते हैं. நீங்க கூடயோ தாழ்ந்தவங்க தானே ஆயிருக்கீங்க, நீங்க உங்களை பகவானோட குழந்தைகள்னு சொல்லிக்கிறீங்க.
तो क्या जवाब देंगे? அப்ப என்ன பதில கொடுப்பீங்க? हैं? नहीं, हम अभी ब्रह्मा की औलाद बने हैं। இப்ப நம்ம பிரம்மாவினோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். ब्रह्मा की औलाद मुखवंशावली है। பிரம்மாவினோட குழந்தைகள் முகவம்சாவளி ஆயிருக்காங்க. क्या? என்ன? हमारी वंशावली बदल चुकी है, इसमें हमारा नया जन्म हो चुका है। நம்மளோட வம்சம் என்ன இருக்குதோ அது சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ நம்மளோடது புது வம்சம் ஆயிருக்கு. पुराना जन्म हम भूल புது ஜன்மம் ஆயிருக்கு. गए। பழைய ஜென்மம் நாம மறந்துட்டோம், போயிடுச்சது. वो संबंध भी खलास हो गया। அந்த ஒரு உறவு என்ன இருக்குதோ அது கூடயும் முடிஞ்சு போயிடுச்சு, விநாசம் ஆயிடுச்சு. अब हम बाप के बच्चे बने। இப்ப நாம அப்பாவோட குழந்தை ஆயிருக்கிறோம். ब्रह्मा ने हमको अपनाया है, ब्रह्मा बाप ने। பிரம்மா நம்மள தன்னோட குழந்தைகளாகி ஆக்கியிருக்காங்க, தன்னவங்களாகி ஆக்கியிருக்காங்க. मुखवंशावली ब्राह्मण होने के कारण முகவம்சாவளி பிராமணர்களாகி இருக்கிற காரணத்தினால अब हम श्रेष्ठ इंद्रियों की पैदाइश है। இப்ப நாம உயர்ந்த இந்திரியங்கள் மூலமா ஜென்ம எடுத்திருக்கிறவங்க. मुख कैसी इंद्रिय है? இப்போ முகம் என்றது எப்படிப்பட்ட இந்திரியமா இருக்கு? श्रेष्ठ इंद्रिय है। உயர்ந்த இந்திரியா இருக்குது. क्या तुम्हें पता नहीं है என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன? कि ब्रह्मा के द्वारा सृष्टि की रचना कैसे हुई थी? பிரம்மா மூலமா சிருஷ்டி எப்படி ஆயிருந்தது என்றது உங்களுக்கு தெரியாதா? शास्त्र में तो खूब कहानियां पढ़ पढ़ के सुनाते रहते हो। சாஸ்திரத்துல என்னமோ நல்ல ஸ்டோரிஸ படிச்சு படிச்சு சொல்றீங்க. तो मानना भी चाहिए ना। அப்போ ஏத்துக்கவும் செய்யணும் இல்லையா? इतने ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय இத்தனை பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய पहले हुए हैं, பரவிருக்கு. गांव गांव में शहर में। இப்போ ஒவ்வொரு நகரத்துல ஒவ்வொரு கிராமத்துல பரவிருக்கு. तो क्या तुमको दिखाई नहीं पड़ता है? அப்ப என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன? தென்படலையா? प्रैक्टिकल बात को मानना तो पड़ेगा। பிராக்டிக்கல் விஷயத்தை ஏத்துக்க செய்யணும் இல்லையா? ब्रह्मा है तो ब्रह्मा की औलाद भी है। பிரம்மா இருக்காங்கன்னா பிரம்மாவினோட குழந்தைகளும் இருக்காங்க. हाँ, दो तरह की ब्रह्मा की औलाद होती है। ரெண்டு விதமான பிரம்மாவினோட குழந்தைகள் இருக்காங்க. एक मुखवंशावली, ஒருத்தர் முகவம்சாவளி, एक कुखवंशावली। இன்னொருத்தர் குகவம்சாவளியா இருக்காங்க. कुखवंशावली औलाद की संख्या जास्ती हो जाती है। பாபா சொல்றாங்க குகவம்சாவளி சந்தானம் இருப்பாங்க இல்லையா? அப்படின்னா இந்த அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுது. और मुखवंशावली थोड़े रह जाते हैं। பிறகு முகவம்சாவளி கம்மி இருப்பாங்க. इसलिए पता नहीं चलता। அதனால அவங்களுக்கு தெரியறது இல்ல. असली ब्रह्मा की औलाद உண்மையான பிரம்மாவினோட குழந்தை मुखवंशावली குழந்தைகள் முகவம்சாவளி कौन कौन है? யார் யாரா இருக்காங்க? तो हम बैठ समझाते हैं, आप आकर के समझो। நாம உங்களுக்கு புரிய வைக்கிறோம், நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. कि अभी इस दुनिया में एक भी श्रेष्ठाचारी नहीं है। இப்போ இந்த உலகத்துல ஒருத்தர் கூடயும் உயர்ந்தவங்க இல்ல. ये प्रदर्शनी है विहंग मार्ग की। பாபா சொல்றாங்க இந்த பிரதர்ஷனி என்ன இருக்குதோ அது விஹங்க மார்க்கதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா சர்வீஸ் ஆகும். प्रजा बहुत बन रही है। பிரஜா ரொம்ப தயாராயிட்டு இருக்காங்க. इस बात की विहंग मार्ग बताया। விஹங்க மார்க்கம்னா ஸ்பீடா புருஷ இந்த சர்வீஸ் ஆகுறது இல்லையா? பாபா கேக்குறாங்க எந்த விஷயத்துல சொன்னாங்க? प्रदर्शनी में जितनों को समझाते हैं क्या बन जाती है? பிரதர்ஷனில நீங்க எத்தனை பேருக்கெல்லாம் புரிய வைக்கிறீங்களோ அவங்க என்ன ஆயிடுறாங்க? प्रजा बन जाती है। பிரஜை ஆயிடுறாங்க. सैकड़ों निकलते हैं समझने वाले, तो जो
जो प्रदर्शनी के चित्रों को समझते जाते हैं நூத்து கணக்கில் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அதுல வருவாங்க. वो प्रजा बनती जाती है. யார் யார் கேக்குறாங்க அவங்க எல்லாம் பிரஜை ஆயிடுறாங்க. யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிரஜை ஆயிடுறாங்க. अच्छा, जड़ चित्रों से प्रजा बनती है या चैतन्य चित्रों से प्रजा बनती है? பாபா கேக்குறாங்க, சரி ஜட சித்திரங்களுக்கு அவங்க பிரஜா ஆகுறாங்களா இல்லன்னா சைத்தன்ய சித்திரத்துக்கு அவங்க பிரஜா ஆகுறாங்களா? जड़ चित्रों से प्रजा बनती है. யாரோ இப்போ சொல்றாங்க ஜட சித்திரத்துக்கு அவங்க பிரஜை ஆகுறாங்க. कोई कहता जड़ चैतन्य चित्रों से प्रजा बनती है. சிலர் சொல்றீங்க சைத்தன்ய சித்திரங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பிரஜை ஆகுறாங்கன்னு. कौन से चित्रों से प्रजा बनती है? எந்த சித்திரங்கள் மூலமா பிரஜைகள உருவாகுறாங்க? चैतन्य चित्रों को समझाने से प्रजा बनती है. சைத்தன்ய சித்திரங்களை புரிய வைக்கிறதுனால பிரஜைகள் உருவாகுறாங்களா? नहीं बनती है. ஆகிறது இல்லையா? जड़ चित्रों को समझाने से प्रजा बनती है. ஜட சித்திரங்களை புரிய வைக்கிறதுனால பிரஜை ஆகுறாங்க. और चैतन्य चित्रों को समझाने से பிறகு சைத்தன்ய சித்திரங்களை புரிய வைக்கிறதுனால राजा बन जाते हैं. ராஜாக்கள் ஆயிடுறாங்களா? बच्चा बन जाते हैं. குழந்தைகள் ஆயிடுறாங்களா? चित्र तो चाहे चैतन्य हो சித்திரம் சைத்தன்யா இருக்கலாம் चाहे जड़ हो. இல்லன்னா ஜடமா இருக்கலாம். हाँ, ये हो सकता है जो चैतन्य चित्र होंगे இந்த விஷயம் ஆகலாம். இப்ப சைத்தன்ய சித்திரமா இருக்குதுன்னா तो चैतन्य चित्र जिस धर्म का होगा இப்ப சைத்தன்ய சித்திரம் எந்த தர்மத்துக்கு சேர்ந்து இருக்கிறவங்களோ எந்த தர்மத்தினரோ उसको समझने के बाद அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு जो समझेगा, जानेगा, पहचानेगा யாரு புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க वो उसी धर्म का होगा. அவங்க அந்த தர்மத்துக்கு சேர்ந்து இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. उसी धर्म की प्रजा बन जाएगी. அந்த தர்மத்தினோட பிரஜை ஆயிடுவாங்க. सूर्यवंशी चित्र होगा இப்ப சூரியவம்சி சித்திரமாகி இருந்ததுன்னா तो प्रजा அப்போ பிரஜா सूर्यवंशी बनेगी. சூரியவம்சி ஆகுவாங்க. चंद्रवंशी चित्र होगा சந்திரவம்சி சித்திரமாகி இருந்ததுன்னா तो प्रजा அப்போ பிரஜா चंद्रवंशी बनेगी. சந்திரவம்சி ஆகும். इस्लाम वंशी चित्र भी होगा. இஸ்லாம் வம்சி சித்திரமாகி இருந்ததுனாலும் उसको समझने वाला அத புரிஞ்சுக்க கூடியவங்க इस्लाम वंशी बनेगा. இஸ்லாம் வம்சம் உருவாகும். तो प्रजा तो बन जाती है. அப்போ பிரஜை என்னமோ ஆயிடுது. राजा बनने के लिए तो फिर बहुत मेहनत करनी पड़ेगी. இப்போ ராஜா உருவாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப உழைக்க வேண்டியதாகி இருக்கும். क्या? என்ன राजा बनना और रानी बनना ராஜா ஆகுறது பிறகு ராணி ஆகுறது ये बड़ी मेहनत की बात है. இது ரொம்ப உழைக்கிற விஷயமா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆயிருக்கிற விஷயமா இருக்கு. राजा रानी तो तब बन सकते हैं ராஜா ராணிகள் எப்போ ஆகலாம்னா जब पूरा सरेंडर करें. எப்போ முழுமையா சரண்டர் பண்ணுவீங்களோ அப்ப ஆகுவீங்க. क्या? என்ன राजा रानी ராஜா ராணி तब बन सकते हैं जब எப்போ ஆகலாம்னா पूरा सरेंडर करें. क्या सरेंडर करें? எப்போ முழுமையா சரண்டர் பண்ணுவீங்களோ அப்ப ஆகலாம்னு சொல்றாங்க. என்ன சரண்டர் பண்றது? जब ठीक है हम कागज पे लिख के देते हैं अवंता न मन धन सरेंडर. அப்படி இல்ல. இப்போ நம்ம பேப்பர் மேல எழுதி கொடுக்கறோம் शरीरम मनसु धनम எல்லாமே अर्पण பண்ணிட்டோம்னு. मन बुद्धि से सरेंडर हो जाए. अच्छा हम मन बुद्धि से सरेंडर हो गए, हम कागज पे नहीं लिखेंगे. யாரோ சொல்றாங்க மன புத்தி மூலமா நம்ம சரண்டர்னு சொல்றாங்க. அச்சா மன புத்தி மூலமா சரண்டர் ஆகுவீங்களா? அப்போ நீங்க இந்த எழுதி கொடுக்க மாட்டீங்க. எழுதி கொடுத்து சரண்டர் ஆகுறாங்க இல்லையா அப்படி ஆக மாட்டீங்க நீங்க. न कागज पे लिखने वाले पूरे सरेंडर है. பாபா சொல்றாங்க இப்ப யாரு பேப்பர் மேல எழுதி கொடுக்கறாங்க இல்லையா அவங்க கூடயும் முழுமையா சரண்டர் இல்ல. और जो कहते हैं हम तो मन बुद्धि से सरेंडर हैं, ऐसे घर बार छोड़ने के लिए बाबा ने थोड़े बोला. பிறகு யார் சொல்றாங்கோ நம்ம மன புத்தி மூலமா சரண்டர் ஆயிருக்கிறோம்
அப்படியே வீடு வாசல விடுறதுக்காக பாபா சொல்லிருக்காங்களா என்ன? तो बाबा भी कहेंगे हमने भी मन बुद्धि से सारा वर्षा तुमको। அப்ப பாபாவும் சொல்றாங்க நானும் கூட மனபுத்தி மூலமா உங்களுக்கு முழுமையா சொத்து विश्व की बादशाही का दे दिया। உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுத்துட்டேன்। इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि सरेंडर होने वालों में सबसे आगे कौन जाता है? சரண்டர் ஆகுறாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தை விட முன்னாடி யாரு போகிறாங்க? हैं? हैं? कौन जाता है? யார் போகிறாங்க? कन्या? யாரோ சொல்றாங்க கன்யாக்கள்। नहीं नहीं, सबसे आगे कौन जाता है? பாபா சொல்றாங்க கன்யாக்கள் அப்படி இல்ல, எல்லாத்தை விட முன்னாடி யார் போகிறாங்க? माया आगे जाती है। மாயா முன்னாடி போகுது। वो तन जब सरेंडर होती है ना, அது எப்போ சரண்டர் ஆகுது இல்லையா, तो तन से भी सरेंडर होती है, मन से भी सरेंडर होती है, இப்போ शरीரம் மூலமாவும் சரண்டர் ஆகுது, மனசு மூலமாவும் சரண்டர் ஆகுது, अपने धन मान मर्तबा सब से सरेंडर होती है। தன்னோட பேரு புகழ் மற்றும் ஏதெல்லாம் और सबसे पहले எல்லாம் அர்ப்பணை பண்ணிடுது। माया सरेंडर होती है। பாபா சொல்றாங்க எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் மாயா சரண்டர் ஆகுது। इसलिए அதனால माया सबसे बड़ा राजा बनती है। மாயா எல்லாத்தை விட பெரிய ராஜா ஆகுது। लेकिन कौन सी दुनिया में राजा बनती है? ஆனா எந்த உலகத்துல ராஜா ஆகுது? द्वापर युग से जो दुनिया आती है उसमें माया बड़ा राजा बनती है। துவாபர் யுகத்துல இருந்து எந்த உலகம் வருதோ அப்போ அதுல மாயா ராஜா ஆகுதுன்னு சொல்றாங்க। तो माया कौन से धर्म की होगी? அப்ப பாபா கேக்குறாங்க மாயா எந்த தர்மத்துக்கு சேர்ந்து இருக்கும்? क्योंकि द्वापर युग से जो भी धर्म आए हैं उनमें सबसे पहले तो इस्लाम धर्म आया। ஏன்னா துவாபர் யுகத்திலிருந்து ஏதெல்லாம் தர்மம் வந்ததோ அதுல எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் இஸ்லாம் தர்மம் வந்தது। और हिस्ट्री में भी देखा जाता है பிறகு ஹிஸ்டரியில கூடயும் பார்க்கப்படுகிறது कि इस्लामियों ने दुनिया में जितना राज्य किया है இஸ்லாமி உலகத்திலே எந்த அளவுக்கு ராஜ்யத்தை பண்ணிருக்காங்களோ उतना और किसी धर्म वालों ने राज्य அந்த அளவுக்கு வேற எந்த தர்மத்தினர்கள் கூடயும் ராஜ்யத்தை नहीं किया। பண்ணல। तो बोला राजा रानी बनना ये तो बड़ी मेहनत की बात है। அப்போ பாபா சொல்றாங்க ராஜா ராணி ஆகிறது இது மிகப்பெரிய உழைப்பினோட விஷயமா இருக்குது। प्रदर्शनी व्यंग मार्ग की सेवा जरूर है। இப்போ இந்த பிரதர்ஷனி இருக்கு இல்லையா கண்காட்சி, இது விஹங்க மார்க்கத்தினோட சேவை அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா சேவை என்னமோ ஆகுது। लेकिन निकलते उससे क्या है? ஆனா அதுல ரெடி ஆகக்கூடியவங்க யாரு? प्रजा பிரஜைகள்। राजा क्वालिटी की आत्मा प्रदर्शनी से ராஜா குவாலிட்டியினோட ஆத்மாக்கள் பிரதர்ஷினில அந்த கண்காட்சியில அங்க ரெடி ஆகுறது இல்ல। राजा रानी बनने के लिए पूरा सरेंडर होना पड़े। ராஜா ராணி ஆகிறதுக்காக முழுமையா சரண்டர் ஆக வேண்டியதாகி இருக்கும்। भक्ति मार्ग में गाते भी हैं பக்தி மார்க்கத்துல பாடவும் செய்றாங்க मेरा तो एक எனக்காக ஒருத்தர் தவிர दूसरा न कोई। வேற யாருமே இல்ல। सभी कहते हैं जब बाप आवेंगे எல்லாருமே சொல்றாங்க எப்ப அப்பா வராரோ, हाँ, सभी कहते हैं जब आप आवेंगे तो हम आपसे पूरा वर्षा लेंगे। எல்லாருமே சொல்றாங்க நீங்க எப்போ வரீங்களோ அப்போ உங்கவிடமிருந்து நாங்க முழுமையான சொத்தை எடுத்துக்குவோம்। कब लेंगे पूरा वर्षा? எப்போ எடுத்துப்பீங்க முழுமையான சொத்து? जब आप आवेंगे तब वर्षा लेंगे। எப்ப நீங்க வரீங்களோ அப்போ சொத்தை எடுத்துக்குவோம்। ऐसे नहीं कहा कि जब आप आवेंगे आकर के पढ़ाई पढ़ा के चले जावेंगे फिर அப்படி சொல்லல, நீங்க எப்போ வருவீங்களோ படிக்க வச்சுட்டு போயிடுவீங்க, हम पूरा वर्षा लेते रहेंगे। பிறகு நம்ம முழுமையான சொத்தை எடுத்துட்டு இருப்போம்। जैसे ब्रह्मा के तन में आए எப்படி பிரம்மாவினோட சரீரத்துல வந்தாங்க, पढ़ाई पढ़ाई படிப்பை படிக்க வச்சாங்க, बेसिक नॉलेज की பேசிக் நாலேஜினோட படிப்பு, और चले गए। பிறகு போயிட்டாங்க। शरीर ब्रह्मा ने छोड़ दिया, பிரம்மா சரீரம் என்னமோ விட்டுட்டாங்க। फिर पता ही नहीं किसी को बाप कहाँ आए हैं कि नहीं आए हैं। பிறகு தெரியாது
அப்பா வந்தாங்களோ இல்லையோ, எங்க வந்தாங்க, आवेंगे या नहीं आवेंगे, வருவாங்களோ இல்லையோ, तो वर्षा नहीं मिल सकता। அப்போ சொத்து கிடைக்காது. वर्षा कब मिले? சொத்து எப்போ கிடைக்கும்? जब आप आवेंगे எப்போ நீங்க வருவீங்களோ, और आकर के வந்து हमको पूरा वर्षा देवेंगे। வந்து நமக்கு சொத்து, முழுமையான சொத்தை கொடுப்பீங்க. किनको देवेंगे? யாருக்கு கொடுப்பீங்க? जो पूरे बाप के बनेंगे। யாரு முழுமையா அப்பாக்கு சரண்டர் ஆகுவாங்களோ அவங்களுக்கு. बाप आते हैं, அப்பா வராரு. जब बाप आते हैं எப்போ அப்பா வராரோ तो माया याद नहीं करने देती। அப்போ மாயா நினைவு பண்ண விடுறதில்ல. बच्चे समझाते हैं कि बाप आया हुआ है। குழந்தைகள் புரிய வைக்கிறீங்க, அப்பா வந்திருக்காங்க. जो मायावी प्रभाव में है, ஆனா யாரு மாயாவினோட பிரபாவத்துல இருக்காங்க, वो कहते हैं ऐसा हो नहीं सकता, அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி ஆகவே முடியாது, ये बाप आया हुआ है। அப்பா வந்திருக்கிறாங்க என்றது ஆகவே ஆகாது, ஆகாத விஷயமா இருக்கு. मुझते आखिरी जावेंगे कहाँ? இப்படி கன்ஃபியூஸ் ஆகி ஆகி கடைசிக்கு எங்க போவாங்க? एक ही हट्टी तो है ना, ஒரே ஒரு கடை தானே இருக்கு. सबकी सदगति तो एक ही सद हट्टी से होनी है। எல்லாருக்குமே சத்கதி என்றது ஒரு கடலை தான் கிடைக்கும், ஆகும்னு சொல்றாங்க. सबका सदगति दाता आवेंगे भी तब எல்லாருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய சத்கதி தாத்தா வர்றது எப்போன்னா, जब सबकी दुर्गति का समय पूरा हो जाएगा। எப்போ எல்லாரோட துர்கத்தினோட நேரம் கம்ப்ளீட் ஆயிடுமோ அப்போன்னு சொல்றாங்க. और सदगति होनी होगी। பிறகு சத்கதி ஆகணும் என்றது இருக்கும். आवेंगे भी तब வர்றது கூடயும் அப்போதான். जब எப்போனா सबकी सदगति होनी होगी, सबकी दुर्गति का पूरा ग्रहण लग जाएगा। எல்லாருக்குமே சத்கதி ஆகணும் என்றது இருக்கும், எல்லாருக்குமே துர்கத்தினோட கிரகணம் பிடிச்சிருக்கும். सबकी माने किसकी? எல்லாருதுமேனா யாருது? क्या 500 करोड़ की? என்ன 500 கோடி தான். हाँ, ब्राह्मणों की दुनिया में பாபா சொல்றாங்க, பிராமணர்களோட உலகத்துல जो भी ब्रह्मा की औलाद बने हैं, யாரெல்லாம் பிரம்மாவினோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க, चाहे मुखवंशावली हो चाहे उपवंशावली हो, முகவம்சாவளியா இருக்கலாம் இல்லன்னா குகவம்சாவளியா இருக்கலாம். आपकी दुर्गति जब हो जाएगी எல்லாருக்குமே துர்கதி, எல்லாரோட துர்கதி எப்போ ஆகுமோ तब पूरी सदगति का काम होगा। அப்போ முழுமையா சத்கத்தினோட வேலை நடக்கும். शास्त्र तो सबको भूल जाने चाहिए। எல்லாருமே என்ன செய்யணும்னா சாஸ்திரத்தை மறந்துடணும். गीता को मानते हैं கீதையை ஏத்துக்கிறாங்க, परंतु ये सब भक्ति मार्ग के शास्त्र। ஆனா இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரமா இருக்கு. अभी भक्ति मार्ग पूरा हुआ, இப்போ பக்தி மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. अभी तो हम बाप की बातें सुनते हैं। இப்ப நாம அப்பாவோட பேச்ச கேக்குறோம். भक्ति मार्ग पूरा हुआ तो भक्ति मार्ग की बातें क्यों सुने? பக்தி மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பக்தி மார்க்கத்தினோட பேச்சுகளையே கேட்கணும். वो तो सब ईविल बातें हैं। அது எல்லாமே ஈவல் விஷயங்கள் ஆயிருக்கு. ये भक्ति मार्ग के चित्र भी सारे कायदे से नहीं है। இந்த பக்தி மார்க்கத்தினோட சித்திரங்கள் கூடயும் எல்லாமே ரூலுக்கு அனுசாரமா இல்ல, நியமக்கு அனுசாரமா இல்ல. तो भक्ति मार्ग के चित्र न देखो பாபா சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தினோட சித்திரங்களை பார்க்காதீங்க, और न सुनो, பிறகு அதை கேட்கவும் கேட்காதீங்க. और न इन चित्रों का और बातों का बखान करो। பிறகு இந்த சித்திரங்கள் இந்த விஷயங்களை பத்தி பேசவும் பேசாதீங்க. அப்படின்னா அத பத்தி மகிமை பண்ணவும் செய்யாதீங்க, बोलो भी नहीं, सब भूल जाओ। சொல்லவும் செய்யாதீங்க, எல்லாமே மறந்து போயிடுங்க. उन चित्रों को देखते हुए भूलते रहो। அந்த சித்திரங்களை பார்த்தாலும்
மறந்துடுங்க. उन बातों को सुनते हुए भूलते रहो। அந்த விஷயங்களை கேட்டாலும் மறந்துட்டே இருங்க, மறந்து போங்க. देह सहित जो कुछ भी है தேகத்து கூட ஏதெல்லாம் இருக்குதோ सब कुछ भूलते जाओ। எல்லாமே மறந்து போயிடுங்க. इन बातों में बड़ी मेहनत है। இந்த விஷயங்கள்ல ரொம்ப உழைப்பு இருக்கு. माया तो याद दिलाती है। மாயா என்னமோ ஞாபகம் படுத்தும். गाया हुआ भी है, भील भीलनिया गणिकाएं। இப்போ மகிமை கூடயும் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பத்தி கூடயும் பாடி இருக்காங்க. எப்படின்னா பீல் பீலனியானா இந்த காட்டு மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெண்ணு மற்றும் ஆண் மற்றும் கணிகான்னா பாட்டு பாடுவாங்க, பகவானோட பாட்டை பாடுறவங்க. सबका उद्धार किया। ஆனா இருக்கிறது படுவாக்க, இப்போ கெட்ட மனிதர்கள் கூட இருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களது அப்படின்னா எல்லார கூடயும் பகவான் என்ன செஞ்சாங்கன்னா உயர்ந்த ஸ்டேஜுக்கு அழிச்சிட்டு போனாங்க. साधुओं का भी नाम लिखा हुआ है। சாதுகளோட பேரு கூடயும் எழுதிருக்காங்க. क्योंकि साधुओं की जंजीरों में बहुत फंसे हुए हैं। ஏன்னா இந்த சாதுகளினோட அந்த அவங்களோட பிரபாவத்துல கூடயும் நிறைய பேரு மாட்டிருக்காங்க. पतित पावन बाप आकर के सबका சங்கலில கூடயும் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. उद्धार करते हैं। பதித பாவன் அப்பா வந்து எல்லார கூடயும் மேல அழிச்சிட்டு போகிறாங்க, உத்தாரம் பண்றாங்க. तुम समझ सकते हो। நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். तुम सब कुछ समझ सकते हो। நீங்க எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியுது. पूछना भी कुछ क्यों चाहिए। ஏன் கேட்கணும்? अच्छा मीठे मीठे बच्चों को गुड नाइट। இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு குட் நைட். ओम शांति। ஓம் சாந்தி.